ஹலோ ஹால். வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் கேக்குது. Yes, thank you. Thank you, Vijay Jyoti. Yes. So thank you all to join this session. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்க ரொம்ப ஹாப்பி. ஈவன் தோ இட் இஸ் அ சண்டே, ஸோ மார்னிங் டைம், பிஸியான ஸ்கெட்யூல், ஃபேமிலி டைம். பட் ஈவன் தோ இந்த கிளாஸ் செஷனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஸோ டு லேர்ன் சம்திங் ஸ்பெஷல் டுடே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஐ ஹோப் யூ டோன்ட் நோ அபவுட் மீ, ரைட்? தெரியும் எல்லாருக்கும். என் பேர் ஹரிஷ் குமார். நான் ப்ரோக்ராம் பிரெயின் அகாடமியோடைய அட்மின், ஃபவுண்டர், நீங்கள் நினச்சி சொல்லிக்கலாம். ஸோ டுடே we are plan to teach
பிசிபி டிசைன் டெமோ கிளாஸ் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சொல்லி தரத்துக்கு. ஓகே, ஸோ அது இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். தென் ஃபர்தராக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் போக போக நான் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் மீ. எஸ், எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நல்லது. எஸ், ஷல் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? ஓகே சார். எஸ், ஓகே. ஓகே. ஸோ ஓகே, நான் வந்து என் பேர் வந்து ஜெய்ஜோதி. என் நேட்டிவ் வந்து நாகர்கோவில். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். தேர்ட் இயர் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிசிபி ஒர்க் ஷாப் எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். நான் நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ கவர்மெண்ட் சைட்டில் வந்து ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கூட காட்டலாம். நீங்க ஓகே, உங்க ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஃபர்கட் டு டெல் இன்ட்ரோடியூஸ் அவர். நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நான் சொல்லவே இல்லை, சாரி. ஸோ அவர் ஜெய்ஜோதி. சி இஸ் மை ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். கவர்மெண்ட் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இஸ் எக்ஸ்பர்டைஸ் இன் பிசிபி டிசைனிங்ஸ் அண்ட் ஆல். ஸோ அவர் பண்ண ப்ராஜெக்ட்லாம் அவங்க காட்டுவாங்க. ஸோ ஈவன் தோ நான் டீச் பண்ணியிருந்தாலும், ஸோ அவர் டீச் பண்ணுறப்போ இஸ் மச் பெட்டர் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதான் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவருமே உங்களதுலேருந்து ஒருத்தர் மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர். ஸோ மேபி அவர் டீச் பண்ணுறது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாருக்குமே. ஸோ ஐ ஹோப் எவ்ரிஒன் வில் என்ஜாய் திஸ் செஷன். ஓகே, ஸோ ப்ளீஸ் டவுட் இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் செஷனில் ஃபுல்லாகவே. ஸோ கம்ப்ளீட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க. ஸோ ரெடி டு டிஸ்கஸ். இது இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் எல்லாரும் கற்றுக்க முடியும்னு நான் எதிர்பார்க்குற செஷன் அது. ஸோ ப்ளீஸ் இன்ட்ராக்ட் பண்ணுங்க எல்லாரோடையுமே. ஸோ நல்லா இருக்கும் ரொம்ப அது. தட் இட் கைஸ். ஸோ ஜெய்ஜோதி, ஸோ ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே. இப்போ நான் வந்து இந்த கவர்மெண்ட்ல வச்சிருக்க ப்ராஜெக்ட் சொன்னது இதுதான். இந்த ப்ராஜெக்ட் வந்து நானே வந்து டிசைன் பண்ண பிசிபி, 4 லேயர் பிசிபி. இது வந்து ஒரு ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மோட்டார் ப்ரொடெக்ஷன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்ல நாகர்கோவில், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோவில்னு சொல்ற ஒரு ஏரியால வந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து 2 மந்த்ஸா வந்து பெர்ஃபெக்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது என்ன பண்ணோம்னா, மோட்டரோட இன்புட், மோட்டரோட வோல்டேஜ், மோட்டரோட 3 ஃபேஸ் மோட்டர்னா அதோட சீக்வன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து மோட்டரை கரெக்டான டைமிங்ல ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணும். இந்த மாதிரி மோட்டரோட நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து இது பண்ணும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, அது போக வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டா வந்து கீழே இருந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேலே வந்து தண்ணி வந்து ஏத்துறது, டேங்குக்கு தண்ணி ஏத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டா வந்து பண்ணும். இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வித்தியாசமா வந்து ப்ரெஷர் சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிசிபி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு பிசிபி பண்ணணும், ஏன் வந்து ஜீரோ பிசிபி, பிரெட் போர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணாம எதுக்கு நம்ம வந்து பிசிபி பண்ணணும், அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து எம்பெடட்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டா இருப்போம். கண்டிப்பா எல்லாருமே, நிறைய பேர் இதுல வந்து கண்டிப்பா எம்பெடட் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. ஓகே, ஒரு எம்பெடட் இன்ஜினியர்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும், சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா பிசிபி டிசைனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மூணுமே தெரிஞ்சாதான் அவங்க வந்து ஒரு எம்பெடட்ல வந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்து போக முடியும். இப்போ இது இது வந்து அந்த பிசிபி. ஓகே, இப்போ வந்து ஒரு எம்பெடட் இன்ஜினியருக்கு ஹார்ட்வேர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், ஹார்ட்வேர் பற்றி டீட்டெயிலா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பிசிபி டிசைனிங் வந்து பண்ண முடியும். அதே போல சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த ஹார்ட்வேரையும் பிசிபியும் வந்து ஜாயின் பண்ணி வந்து நம்மளால கோடு வந்து எழுத முடியும். அப்போ இந்த மூணுமே கவர் ஆகணும் எம்பெடட். அப்பதான் நம்ம இந்த மூணுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ற டைம் வந்து நமக்கு வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ற புதுசுல வந்து நம்ம தனியா வந்து தெரியும். அதனால கண்டிப்பா எம்பெடட் இன்ஜினியர்னா ஹார்ட்வேரையும் படிக்கணும், சாஃப்ட்வேரையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா பேசிக் பிசிபி ஒரு 6 லேயர் பிசிபியாவது வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பிசிபி வந்து நான் டிசைன் பண்ணது 4 லேயர் பிசிபி. நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து 2 லேயருக்குள்ள சிங்கிள் லேயரும் 2 லேயர் பிசிபி பத்தி பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் பிசிபி? யாராவது வந்து பிசிபினா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. யாருக்கும் எதுவும் ஐடியா இல்லையா? கைஸ், ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு டர்ன் ஆன் த கேமரா. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் லைவா இருக்கும் பேசுறது. ஸோ ப்ளீஸ் நான் ஆன் பண்ற மாதிரி
ஆன் பண்ணுங்க. அதுக்கான ஒரு இடத்த எடுத்து உட்காந்து ஆன் பண்ணுங்க. அப்பதான் அது எல்லாருக்கும் லைவா இருக்கும். ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் கேமராஸ். ப்ளீஸ். ஐ ரிக்வெஸ்ட் டர்ன் ஆன் யுவர் கேமரா. ஸோ அப்பதான் அவர் பேசுறப்பவும் அவர் இன்டராக்ட் நல்லா இருக்கும். நீங்க கேள்வி கேட்கறப்போ நல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் கேமராஸ். தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ. 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 ஸோ ப்ளீஸ் எவ்ரிஒன் டர்ன் ஆன் தி கேமராஸ். ஸோ அப்பதான் லைவா இருக்கும் பேசுறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ யாருக்கும் பிசிபின்னா ஐடியா இல்லையா? ஓகே, நானே சொல்றேன். சரி, பிசிபினா ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரிண்டர் சர்க்யூட் போர்ட். ஓகேயா? இப்போ வந்து நம்ம எதுக்கு வந்து 0 பிசிபி எடுத்துக்கலாம் இப்போ? ஓகே, இப்போ நம்ம ஓகே, பிரெட் போர்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். பிரெட் போர்டில் வந்து இப்படி காம்பனண்ட்டை வந்து நம்ம வந்து அதில் வந்து பிளக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? இது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ் வரைக்கும் ஓகே. ஒரு டெஸ்டிங் நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டினோவில் வந்து ஒரு சென்சாரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு எல்இடி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கோ, அது வரைக்கும் ஓகே. இது ஒரு டெஸ்டிங் பெட். அடுத்து வந்து நம்ம ஆஹ், அடுத்து நம்ம வந்து 0 பிசிபிக்கு போவோம். 0 பிசிபி வந்து ஒரு எந்த லெவல் வரைக்கும் ஓகேனா, ஒரு புரோட்டோடைப், ஒரு காலேஜ் புரோட்டோடைப் வரைக்கும் ஓகே. புரோட்டோடைப் வரைக்கும் ஓகே. அதாவது அதுல நம்ம 0 பிசிபிலேயே வந்து புரோட்டோடைப் வரைக்கும் நம்ம அதுல வந்து காம்பனன்ட் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம சால்டரிங்லாம் பண்ணி வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். இதுல வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து 0 பிசிபிலலாம் நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், யாராவது இருக்கீங்களா? என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய ரியாக்ஷனை நீங்க வந்துட்டு எமோஜியா கூட போடலாம் கைஸ். நீங்க ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் நீங்க மாதிரி. ஓகே, நீங்க எமோஜியா கூட அதில் இருக்கு. எஸ், கணேஷ் பண்ணியிருக்கிறாரு. செலக்ட் திஸ். உங்க எமோஜியா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். இல்லை சாட்ல போடுங்க. எவ்ரி ஒன் வில் சி தட். ஓகேவா? எஸ், தேங்க்யூ. ஓகே. ஓகே, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஓகே. இப்போ நமக்கு 0 பிசிபில இருந்து 0 பிசிபில இருந்து நம்ம இப்போ பிசிபிக்கு போகிறோம். ஏன் வந்து 0 பிசிபி வந்து நம்ம வந்து 0 பிசிபில இருந்து பிசிபிக்கு போறோம்னா, 0 பிசிபி வந்து ஒரு புரோட்டோடைப் வரைக்கும் ஓகே. இப்போ 0 பிசிபில வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியாது. எஸ்எம்டி காம்பனன்ட் வந்து அதில் யூஸ் பண்ண முடியாது. கஸ்டமைஸா நிறைய கண்ட்ரோலர்ஸ், நிறைய சென்சர்ஸ், நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து 0 பிசிபில யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் 0 பிசிபி வந்து டேஸ் போக போக வந்து அந்த ட்ராக் வந்து அப்படியே பிரிஞ்சு அந்த போர்ட்ல இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ ஒரு புரோட்டோடைப் வரைக்கும் ஓகே. ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இல்ல நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வைக்க போறோம், அந்த மாதிரி டைப்ல வந்து கண்டிப்பா வந்து 0 பிசிபி வந்து வேலைக்கு ஆகாது. அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவோ இல்ல ஒரு ப்ராடக்ட்டோ பண்ணணும், இல்லைன்னா ப்ரொஃபஷனலா நமக்கு ஒரு அவுட்புட் வேணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ரெஃபர் பண்றது பிசிபி தான். கண்டிப்பா நம்ம வந்து பிசிபி போய் தான் ஆகணும். ஓகே, இப்போ பேசிக் பார்ட் ஆஃப் பிசிபினா, இப்போ பிசிபி வேற எதுக்கெல்லாம் நீட் ஆகுது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்டினோ கண்ட்ரோலரை நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டினோ கண்ட்ரோலர்ல வந்து நீங்க வந்து இப்போ வந்து அந்த கண்ட்ரோலர் வந்து ஒரு எல்லாரும் வந்து ஈஸியா வந்து எம்பெடட கத்துக்கணும், எல்லாரும் வந்து ஈஸியா வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்ஸ் இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ண ப்ராடக்ட் தான். இப்போ அதுல வந்து இப்போ ஒரு எல்இடியோ ஒரு சென்சாரோ வந்து ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணி வந்து அதுல இருந்து நம்ம அவுட்புட் எடுத்துடலாம். பட் இப்போ வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளேயும் ஒரு டெம்பரேச்சர் சென்சாரும் தான் எனக்கு வந்து வேணும். ஓகேயா? அப்போ வந்து நான் அதுல வந்து ஆர்டினோ போர்டு யூஸ் பண்ணனா நான் அதுல ஒரு எல்சிடி டிஸ்பிளேயும் ஒரு சென்சாரும் தான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதுல கோட் ரன் ஆயிட்டு இருக்கும். அப்போ அவ்வளவு பெரிய போர்டு வந்து நமக்கு அதுல நீடடா? கண்டிப்பா கிடையாது. அப்போ நம்ம பிசிபி போலாம். பிசிபி நமக்கு என்ன பர்பஸ்? அப்போ என்ன பர்பஸ்? என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து தேவையோ, அதே போல என்ன கண்ட்ரோலர் நம்ம சின்ன ஒர்க் பண்றோம்னா, ஏதாவது சின்ன STM8 இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளே போர்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆம், நம்ம விருப்பம் போல நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிசிபி வந்து நம்ம போறோம். ஓகேயா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பிசிபி வந்து
என்ன சாஃப்ட்வேர்ல நம்ம பண்ண போறோம்னா ECEDA. நிறைய பிசிபி சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ பிசிபி இது ECEDA சாஃப்ட்வேர் இருக்கு. ஈகிள்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ப்ரோட்டிஸ்ல கூட பண்ணலாம். ப்ரோட்டிஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா கீகேடு இந்த மாதிரி வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ECEDA. எதுக்கு வந்து ECEDA வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்? ECEDல வந்து காம்பனன்ட் சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கு. ஈஸியா பிகினர்ஸால வந்து புரிஞ்சிக்கவும் முடியும். ஈஸியா வந்து அவங்களால வந்து பிசிபி வந்து டிசைன் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனும் வச்சிருக்காங்க. பிசிபி மேனுஃபேக்சரிங் வந்து அவங்கள்ட்டயே நம்ம வந்து ஈஸியாவே வந்து மேனுஃபேக்சரிங்கும் பண்ண முடியும். நான் வந்து பண்ண பிசிபி மேக்சிமம் வந்து அவங்க ஜேஎல்சி பிசிபி இருந்து தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? எஸ். எனி கொஸ்டின்ஸ்? அண்ட் பிஃபோர் தட் எத்தனை பேர் இசிடி யூஸ் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? இசிடி மாதிரி வேற என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்றத சாட்ல போடுங்க. ஸோ தட் ஜெய்ஜோதிக்கு வந்துட்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆடியன்ஸ். சங்கரன் யூஸ் பண்ணதில்ல. ஓகே, எனி அதர்ஸ்? ஸோ தட்ஸ் ஜெய்ஜோதி வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஆடியன்ஸ் வெரி வெல். அதுக்காக தான். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ECD சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. சாஃப்ட்வேர் ஓபன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் அந்த சாஃப்ட்வேர். இதுதான் அந்த டூல். ஓகே. ECDன்னு சொல்ற டூல் இதுதான். ஓகே. உங்க எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே. எல்லாத்துக்கும் தெரியுதா கிளியரா? ஓகே. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் போய் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் எங்க வந்து ப்ராப்பரா ஸ்டோர் ஆகணும் அந்த லொகேஷன் எல்லாமே கிளியரா வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே. நம்ம வந்து பிசிபி கிரியேட் பண்ணோம்னா இப்படி வரும். ஸ்கிமேட்டிக்ஸ் அப்புறம் பிசிபி. ஃபர்ஸ்ட் ஸ்கிமேட்டிக்ஸ் போலாம். ஸ்கிமேட்டிக்ஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசிபி வந்து எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா ப்ராப்பரா? எஸ் எஸ் ஜெய்ஜோதி, நைஸ். கோயிட். ஓகே. ஸ்கிமேட்டிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸ்கிமேட்டிக்ஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போர்டுக்கு முன்னாடி, அதாவது பிசிபி போர்டுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சர்க்கியூட் வந்து வரைகிறோமோ, என்ன சர்க்கியூட் கிரியேட் பண்றோமோ அந்த சர்க்கியூட்டை நம்ம இங்க தான் கிரியேட் பண்ணணும். இங்க இருக்க சர்க்கியூட் தான் பிசிபி போர்டா வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன காம்பனன்ட் யூஸ் பண்றோம், அதுக்கடுத்து எப்படி சர்க்கியூட் கனெக்ட் பண்றோம், எல்லாமே நம்ம இங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்க பண்றதோட அவுட்புட் தான் போர்டுல வரும். அதனால இங்க வந்து கரெக்டா வந்து சர்க்கியூட் வந்து மேக் பண்ணணும். ஓகே. டுடே வந்து நம்ம வந்து சிம்பிளான ஒரு சர்க்கியூட் தான் கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. எல்லாரும் பண்ற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா வந்து ஒரு சர்க்கியூட் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா 12 வோல்ட் டு 5 வோல்ட் கன்வெர்ட்டர். ஜஸ்ட் ஒரு வோல்டேஜ் கன்வெர்ட்டர். 12 வோல்ட் டு 5 வோல்ட் கன்வெர்ட்டர். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஆர்கேட்ல டிசைன் பண்ணி இதுல இம்போர்ட் பண்ண முடியாதாங்களா? ஸ்கிமேட்டிக் வந்து புரியல. ஆர்கேட்ல வரைவோம் நம்ம. கேடான்ஸ்னு ஒரு டூல் ஒன்று இருக்கு. அதுல ஸ்கிமேட்டிக் வரைஞ்சிட்டு அந்த ஸ்கிமேட்டிக் வந்து இதுல இம்போர்ட் பண்ண முடியாதுங்களா? ஓகே. இது எனக்கு கரெக்டா தெரியல. நான் இதுலயே டைரக்டா நம்ம வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அதுல வரையணும்? இல்ல, எங்க ஆபீஸ்ல வந்து அந்த கேடான்ஸ் டூல் தான் வந்து நாங்க கிராக் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது நாங்க வரைஞ்சிட்டு ஆனா நாங்க வெளியே கொடுத்துருவோம், அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். அவங்களும் அது கேடான்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி. நான் ஆன்சர் பண்றேன் ஜெய்ஜோதி, பண்ணலாங்களா? சரி. இது நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம் ப்ரோ. நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஈகிளில் நாங்கள் டிசைன் பண்ணிட்டு, சாரி, அல்டிஎம் டிசைன் பண்ணிட்டோம் நாங்கள் பிசி டிசைன் ஃபர்ஸ்ட். ஓகே.
ம். அல்டிஎம்ல டிசைன் பண்ணிட்டு அது நாங்க வந்துட்டு ஈகிள்ல மாத்துறப்போ எங்களுக்கு சப்போர்ட் ஆகல ஃபைல்ஸ். ஓகே. ஆனா அதுக்கு வழிகள் இருக்கு. பட் அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காது. டப்புன்னு பண்ண முடியாது உங்களால. அதுக்கு நெறைய நீங்க சில விஷயங்கள மாத்துற மாரி இருக்கும். ஃபைல் ஃபார்மேட்டு ஏன்னா ம். அதனுடைய ஹேண்டிலிங் ஆஃப் த ஃபைல் ஸ்கிமேட்டிக் ஹேண்ட்லிங் டிஃபரெண்ட்டா, இது ஸ்கிமேட்டிக் ஹேண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ அதனால உங்களால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பண்ண முடியாது. அதனால நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இல்ல ம். ம். ஆர்கேட் தான் பண்றீங்கன்னா, அதுக்கு லைசென்ஸ் வாங்கி பண்ணுங்க. இல்ல இப்ப இசிடிஏ இந்த பண்றீங்கன்னா இப்போ ஆ நீங்க இந்த கிளாஸ்ல யூஸ் பண்றதும் அது லைசென்ஸ் வெர்ஷனுங்களா? இல்ல அது கிராக்குங்களா? இது ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். பட் ஓகே. இதுலயே அது JUnity கேட்கிறப்போ இட் ஹேஸ் அ லைசென்ஸ் ரைட். லைசென்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு? எஸ், ஆமா. இது வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து லைசென்ஸ் வாங்கிக்கலாம். லைசென்ஸ் வாங்கிக்கலாம் நீங்க. கம்பெனிஸ்ல வந்து இது யூஸ் பண்றாங்க. நமக்கு இதுல வந்து லிமிடெட் வெர்ஷன் தான். இதுல நமக்கு இப்போ இதுல வந்து 6 லேயர் வரைக்கும் போய்க்கலாம். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு மேல இதுக்கு நமக்கு எவ்வளோ பே பண்ற மாரி இருக்கும்? கம்பெனிஸ் பொறுத்து மாறும். இப்போ இது நமக்கு 6 லேயர் மேல ப்ரோ வெர்ஷன் போற டைம் டாலர்ஸ் தான் எல்லாமே. இல்ல. நாங்க மோஸ்ட்லி ஒரு 2 லேயர் போர்டு தான். அதுக்கு மேல போக மாட்டோம். அதுக்கப்புறம் போனா ஒரு 4 லேயர் வரைக்கும் தான் போவோம். அதுக்கு மேல போக ஓகே. அப்போ மாட்டோம். நீங்க வந்து ம். இது ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எல்லா கம்பெனிஸ்லயுமே இது நெறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். நீட்டாவும் இருக்கும். ஓகே. சரி. ஓகே. ஓகே. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதுல வந்து நெறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதாவது இவங்க JLCB இது ECD சாஃப்ட்வேர். இது ஓனர் வந்து அதாவது மெயின் கம்பெனி வந்து JLCB PCB மேனுஃபேக்சரிங். அவங்கள்ட்ட இப்போ வந்து ஹைட்டும் ரெண்டும் வந்து 10 சென்டிமீட்டருக்கு உள்ள இருந்துச்சுன்னா, PCB ம். வந்து 5 PCBயோட பிரைஸே வந்து $2 தான். அதாவது ₹150 தான். பட் ஆனா ஷிப்பிங் சார்ஜ் வந்து நமக்கு அதிகமாகும். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அங்கருந்து லேட்டா வந்து நம்ம போஸ்ட் மூலியமா வந்து ஷிப்பிங் போட்டோம்னா, நமக்கு வந்து காசு வந்து கம்மியா கிடைக்கும். இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இதுல கர்பர் ஜெனரேட் பண்ணி நம்ம வெளிய கூட அவுட் சோர்ஸ் பண்ணிக்க முடியும்ல? அதாவது எஸ், பிசிபி கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபேப்ரிகேஷன். எஸ், ஓகே. கண்டிப்பா. நான் இதே இது ECDல பண்ணி ரூப் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே கண்டிப்பா. ரூப் சாஃப்ட்வேர் நம்ம இந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவோம். அவங்க இப்போ ரீசெண்டா ரோபோடாக் இன். வந்து ஆ. எஸ். அவங்க ம். வந்து PCB மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. 3D டிசைனிங் அது இதுன்னு நெறைய பண்றாங்க. அதுல நான் ஒரு ஓகே. டைம் வந்து வாங்குனேன். அது கூட நல்லா இருந்துச்சு. பட் அவங்க சொன்ன டேட்ல தரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்த மாரி ஃபீல் ஆச்சு ரோப்ல. ஓகே. 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 வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. தேங்க் யூ. இப்போ நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. சார் ஹாய் சார். குட் மார்னிங் சார். சார் இந்த எஸ், எஸ். இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த சாஃப்ட்வேர் என்ன சார்? ஹலோ. சாஃப்ட்வேர் நேமா? எஸ் சார். சாஃப்ட்வேர் நேம். சாஃப்ட்வேர் நேம் வந்து ECEDA. ஓகே சார். ஓகே சார். நான் சாட்ல ஓகே. போட்டிருக்கேன் மேம். நீங்க அத பார்த்துக்கலாம். அந்த நேம் நான் சாட்ல போட்டிருக்கேன். நீங்க நெட்ல தேடுனா கிடைச்சிரும். ஓகே ஓகேங்களா? சார். தேங்க் யூ சார். ஓகே. Yeah. ஓகே. வேற Yas is யாருக்காவது ஏதாவது டவுட் asking இருக்கா? Yas is asking for English classes. Yas, we plan to give classes in Tamil first of all. If you require English class, we'll definitely provide. Okay, we'll plan to do English classes in separate session. Okay. Yes. Go ahead, Jayoti. Go ahead. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து 12 வோல்ட் டு 5 வோல்ட் வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து PCB டிசைன் பண்ண போறனாலே, நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும், இதெல்லாம் வந்து சூஸ் பண்ண கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரி காம்போனன்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகே. சில நேரம் வந்து நமக்கு SMD காம்போனன்ட்ஸ் தேவைப்படும். சில நேரம் த்ரூ ஹோல் காம்போனன்ட்ஸ் தேவைப்படும். இங்க நமக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. நான் இங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. ஓகே. 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 எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? Yes, fine, Jyoti. எஸ். எஸ் சார். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் எடுக்க போறோம். ஓகே. இப்போ இந்த LM7805 இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது 2 கெபாசிட்டர் 24 வோல்ட் 100 மைக்ரோஃபாரட் 24 வோல்ட் 2 கெபாசிட்டர், ஒரு 5 mm LED. எல்இடிக்கு வந்து ஒரு 330 ஓம் ரெசிஸ்டர், அடுத்து 2 டெர்மினல் பிளாக். ஓகே. இதுதான் நம்ம வந்து இங்க வந்து இவ்வளவு காம்போனன்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகே.
இப்போ நம்ம எப்படி வந்து காம்பனன்ட்ஸ் வந்து எடுக்கணும், சூஸ் பண்ணணும்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். 12 வோல்ட் டு 5 வோல்ட்க்கு. நமக்கு வந்து இந்த காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி அந்த காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்டே எடுத்து வச்சுட்டேன். நம்ம இப்போ எப்படி வந்து காம்பனன்ட்ஸ் வந்து இங்க வந்து ஸ்கீமேட்டிக்ஸ் கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஓகே. இதுக்கு வந்து ஒரு ஈஸியான வே இருக்கு. காம்பனன்ட் வந்து பார்த்து 3Dலயே வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்றதுக்கு. அது என்ன வேனா ஜஸ்ட் கூகுள்ல போய் JLCB காம்பனன்ட்ஸ் போட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அது இவங்களோட வெப்சைட் தான். ஓகே. அந்த வெப்சைட் நான் இப்போ எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ இதுக்கு உள்ள போயாச்சுன்னா இதுல வந்து காமன் சர்ச் பண்ற இடத்துல இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேணும், நமக்கு வந்து ரெகுலேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேயா? ரெகுலேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்ம என்ன ரெகுலேட்டர் சூஸ் பண்ணியிருக்கோம், LM7805 இந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த ரெகுலேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுக்கலாம். இந்த நேம் வந்து நம்ம பண்ணி சர்ச் பண்ணியாச்சுனாலே இந்த ரெகுலேட்டர் வந்துடும். ஓகே. இப்போ இந்த ரெகுலேட்டரை வந்து பார்க்கலாம் நம்ம. இதுலயே வந்து அந்த காமன் இந்த காமனோட டீடைல்ஸ் எல்லாமே ஓரளவு வந்துடும். ஓகேயா? இதுலயே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட லைப்ரரியுமே வந்துடும். ஃபுட் பிரிண்டோட லைப்ரரியுமே நமக்கு வந்துடும். ஜஸ்ட் நம்ம வந்து இந்த காமனோட பார்ட் நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் சாஃப்ட்வேர் போய் இங்க மேல பாருங்க. இதுல வந்து காமனன்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணி சர்ச் பண்ணாலே போதும், நமக்கு காமனன்ட் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே. நமக்கு இப்போ வந்து ரெகுலேட்டர் கிடைச்சாச்சு. ஓகே. இதை வந்து நம்ம டைரக்டா இங்கேயுமே சர்ச் பண்ணி வந்து எடுக்கலாம். நமக்கு வந்து இன்னும் 3D வியூல பார்க்கணும், சில காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும்னா அந்த வெப்சைட்டையும் யூஸ் பண்ணலாம். இங்கேயுமே வந்து டைரக்டா சர்ச் பண்ணி கூட எடுக்கலாம். இங்கே நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம இப்போ வந்து ரெகுலேட்டர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்து நமக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. அடுத்து வந்து நமக்கு 2 கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படுது. ஓகேயா? என்ன கெப்பாசிட்டர்னா 100 மைக்ரோஃபேரட்ல 24 வோல்டேஜ்ல 2 கெப்பாசிட்டர் தேவைப்படுது. ஜஸ்ட் அந்த வெப்சைட் போய் நம்ம வந்து சர்ச் பண்ணா போதும். 100 மைக்ரோஃபேர் 24 வோல்ட் போட்டா போதும். 25 வோல்ட் போட்டா போதும், நமக்கு வந்து காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் ஆயிடும். ஓகே. இதுல வந்து நிறைய டைப் ஆஃப் இது SMD கெப்பாசிட்டர். இதுல நிறைய டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் வரும். நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு வந்து த்ரூ ஹோலே போய்க்கலாம். அதனால த்ரூ ஹோல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் அதே போல இங்க போய் காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். ரெண்டு கெப்பாசிட்டர் வேணும், நம்ம 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன நமக்கு தேவைன்னா ரெசிஸ்டர் எல்இடி 5mm எல்இடி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது இன்புட் வோல்டேஜ் கரெக்டா தான் வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேயா? ஜஸ்ட் 5mm எல்இடி. ஓகே. என்ன இருக்கு இதுல நிறைய கலர் நமக்கு தேவையானது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. காப்பி பேஸ்ட் பண்ணி அதுல போய் சாஃப்ட்வேர்ல போய் காப்பி பேஸ்ட் பண்ணா எல்இடி நமக்கு கிடைச்சிடும். ஓகே. இப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டர் வந்து தேவைப்படும். அதுவும் அதே போல சர்ச் பண்ணா ஓகே போதும். நமக்கு இப்போ வந்து 330 ஓம் ரெசிஸ்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் 330 ஓம் போடுவோம். நிறைய டைப் வரும். SMD இது நிறைய வரும். நமக்கு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணா போதும். நமக்கு வந்து
330 ஓம். ஓகே. ஓகே. நம்ம இந்த ரெசிஸ்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ ஜெய்ஜோதி வந்துட்டு எஸ்எம்டி அண்ட் த்ரூல் ரெண்டுமே எடுக்கிறாரு பாத்தீங்களா? எஸ்எம்டிக்கும் த்ரூல் டிஃபரன்ஸ் இருக்கா தெரியுங்களா? எஸ்எம்டிக்கும் த்ரூலுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லலாம். எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் அண்ட் த்ரூல் டிஃபரன்ஸ் என்ன? எஸ்எம்டினா சர்ஃபேஸ் மவுண்டட். த்ரூவல்னா லைக் நம்மளோட பிரெட் போர்டில் நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்கறதுக்காக பியர்ஸ் பண்ணி யூஸ் பண்றது அதுதான் த்ரூவல் சார். எஸ்எம்பினா லைக் இந்த ஸ்டாண்டர்டாக வர பிரெட் போர்ட்ஸ்ல ஸ்டாண்டர்டாக வர பிசிபி போர்ட்ஸ்லாம் சிப் மாதிரி வச்சிருப்பாங்க, அதான் எஸ்எம்பி. ஓகே. ஆக்சுவலி ஜெய்ஜோதி கேரி ஆன். அவர் சொன்னது கரெக்டானு பார்த்து ரெஸ்பான்ஸ். ஓகே, கரெக்ட் தான். கிட்டத்தட்ட கரெக்டா இன்னும் கிளியரா சொல்லணும்னா எஸ்எம்டி வந்து நம்ம போர்டை வந்து ஹோல் மாதிரி, அதாவது அதோட பின் வந்து பேக் சைடுல வந்து சால்டரிங் பண்ண மாதிரி இருக்கும். அதே இது த்ரூ ஹோல். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி 5mm எல்இடி நம்ம நார்மல் டயோட் ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். இதே வந்து ஒரு நம்ம மொபைல்ல இருக்க ப்ராசஸர் இல்லைன்னா ப்ராசஸர் சில ஐசிஸ்லாம் வந்து போர்டுக்கு மேல வந்து சால்டரிங் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது போர்டுக்கு மேலேயே இருக்கும். அதை வந்து நம்ம எஸ்எம்டின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் கிளியரான எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுச்சா? இது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? பெட்டர் டு ஏன்னா இமேஜ் பண்ணி காட்டிருங்க ஜெய்ஜோதி, இன்னும் நிறைய பேர் கிளியர் ஆயிரும். ஏதாவது ஒரு நெட்லேயே பண்ணி இமேஜ் பண்ணி காட்டிருங்க. ஓகே. எஸ், சூப்பர். இதுதான் எஸ்எம்டி. ஓகே, இதான் த்ரூ ஹோல். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இதுதான் எஸ்எம்டி. சாட்ல போடுங்க கைஸ் ஏதாவதுனா. எஸ், சூப்பர் சூப்பர் நைஸ். ஓகே. ஓகே, இப்போ நமக்கு வந்து அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு வந்து டெர்மினல் பிளாக் வேணும். ஓகே, அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே, டெர்மினல் பிளாக்கோட பார்ட் நம்பரே எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஈஸியா செட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அப்படி. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இது நமக்கு 2 டெர்மினல் பிளாக் தேவைப்படுது. 2 எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே, நமக்கு இப்போ வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் வந்து நமக்கு வந்துடுச்சு. ஓகேயா? இப்போ நம்ம வந்து இதை வந்து சிம்பிளா வந்து 12 வோல்ட்டா 5 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ற சர்க்யூட் தான் நம்ம இப்போ போட போறோம். ஓகே, எப்படி வந்து சர்க்யூட் பண்ணலாம்? இந்த சர்க்யூட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வந்து கிளியரா வந்து கவனிச்சிருங்க. ஜஸ்ட் 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ற நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும் இது நமக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 12 வோல்ட் ரிலேஸ் சூஸ் பண்ணியிருப்போம். நம்ம கண்ட்ரோலர் வந்து 5 வோல்ட்டா இருக்கும். அப்போ அதுக்கு வந்து 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சர்க்யூட் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, அதனால இந்த சர்க்யூட்டை வந்து நான் வந்து சொல்லி தரதை வந்து கொஞ்சம் கிளியரா வந்து எல்லாரும் கவனிச்சிருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, கண்டிப்பா சொல்லி தரலாம் எல்லாத்துக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து காம்பனன்ட்ஸை வந்து கொஞ்சம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி, எந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி லைட்டா வந்து காம்பனன்ட்ஸ் வந்து அலைன்மெண்ட் கொஞ்சம் கரெக்டா பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கனெக்ஷன் வந்து இது வந்து 12 வோல்ட்டா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே.
ஜெயிச்சு ஒரு சின்ன ஒரு இன்புட்டு அந்த அந்த 7805 ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இன்புட்டு எஸ். இன்புட் லெஃப்ட்ல வர மாதிரி தானே இருக்கணும். அதான் ஈஸியா ஆமா, இருக்கும் அதுதான். வரையறதுக்கு. ஓகே, ஓகே. அப்போ நம்ம ரெகுலேட்டரை வந்து இது ஏதோ தப்பா சூஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஒரு நிமிஷம். இல்லைன்னா மிரர் பண்ணி பாருங்க அதை. மிரர் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஃபிளிப் ஆகும்னு ஓகே, நம்ம நினைக்கிறேன். ட்ரை திஸ் நோ ட்ரை பண்ணுங்க. ஓகே. 705. ஒரு நாள் போன் பண்ணேன், வீட்டுல இருந்து சித்தி போட்டு வீடு மாற்ற டைமே இல்லை அப்படி பேசி வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் கரெக்ட்னு நினைக்கிறேன் ஜெயஜோதி. கிரவுண்ட் வந்துட்டு கீழே இருக்கு, இன்புட் அவுட்புட் லெஃப்ட்ல இருக்கு. கரெக்ட் தான் அது. டேக் திஸ், அதே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதை ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ ஓகே. யா திஸ் தட்ஸ் இட். நல்லா கரெக்ட் தான். யா கரெக்ட் திஸ். ஓகே, நம்ம இப்போ எப்படி வந்து இதை சர்க்யூட் வந்து கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே மேலே போய் நம்ம வந்து ஒயர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 12 வோல்ட். ஓகே, கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிராப் பண்ணா போதும். ஓகே, இன்புட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து 12 வோல்ட்டோட கிரவுண்ட், அது வந்து கெப்பாசிட்டர்ல வந்து கீழே கிரவுண்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் எல்லாமே டைரக்டா கனெக்ட் பண்ணிடலாம் ஸ்பீடா. ஓகே, அடுத்து பாஸ் 12 வோல்ட் வந்து 12 வோல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் கெப்பாசிட்டர்ல வந்து 12 வோல்ட் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் வந்து டைரக்டா வந்து கிரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் கெப்பாசிட்டர் வந்து அதாவது 5 வோல்ட்டோட கெப்பாசிட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம அலைன்மெண்ட் மாத்தி வச்சுக்கலாம், ஈஸியா வந்து கனெக்ட் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்இடியோட கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஜஸ்ட் எல்இடிக்கு வந்து 5 வோல்ட் அவுட்புட் வோல்டேஜை வந்து எல்இடி ரெசிஸ்டரோட இன்புட் கொடுத்து அவுட்புட்டை வந்து நம்ம எல்இடி கொடுத்து எல்இடியை வந்து ஜஸ்ட் கிரவுண்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த சர்க்யூட்ல வந்து யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது வந்து இதை இன்னும் பெட்டரா வந்து பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா இதுல? எனக்கு எதுவும் ஐடியா இல்லையா? ஓகே, இது வந்து நார்மலா சர்க்யூட். ஓகேயா, இதுல வந்து ஒயர்லாம் வந்து அங்கங்க போயிட்டு இருக்கு. இதை இன்னும் நீட் ஆக்கலாம், இன்னும் ப்ரொஃபஷனலா ஆக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து இந்த சர்க்யூட் வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சிடுங்க. யாருக்கா டவுட் இருக்கா அந்த சர்க்யூட்ல? இல்ல. ஓகே, நம்ம இதை வந்து இன்னும் எப்படி வந்து ப்ரொஃபஷனலா இந்த மாதிரி ஒயர்லாம் வந்து அங்கங்கன்னு போய் நமக்கு குழம்பாம இல்லாம கிளியரா வந்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு, லேபிள். அங்கெல்லாம் இல்லம்மா, சொல்லுவாங்க. அங்க போ சொல்லுவாங்க, இங்க போ சொல்லுவாங்க. இங்கதான் சரியா வரும்.
ஓகே. நம்ம எப்படி லேபிள் பண்ணலான்னு வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒயர் எல்லாமே வந்து எடுத்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கனெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லேபிள் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் இது வந்து 12 வோல்ட் இன்புட்னு சொன்னோம். ஓகே. ஓகே. இதுல 12 வோல்ட் நம்ம கொடுத்துக்கலாம் நேம். ஓகே. கீழே இருக்கிறது வந்து 12 வோல்ட்டோட கிரவுண்ட். நம்ம கிரவுண்ட்னு கொடுத்துக்கலாம். சார் அது அந்த கிரவுண்ட் சிம்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம ஈஸியா? எஸ், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரவுண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா இங்க இருந்து சிம்பிளா கொண்டு வந்து கிரவுண்ட் சிம்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ ஜஸ்ட் ரொம்ப நம்ம வந்து இப்படி வந்து சர்க்யூட்லாம் வந்து குழப்பாம ஈஸியா சிம்பிளா வந்து ஜஸ்ட் இப்போ இது ரெண்டையும் ஈஸியா வந்து கீழே வந்து லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு சிம்பிளா வந்து நம்ம கிரவுண்ட்னு சொல்லிட்டா முடிஞ்சு. அங்க இருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒயர் இழுக்க வேண்டாம். ஓகே. அதே போல நமக்கு இங்கேயும் வந்து கிரவுண்ட்னு சொல்லிட்டா முடிஞ்சு. ஓகேயா? இப்போ சிம்பிளா வந்து இந்த மாதிரி சர்க்யூட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ நமக்கு வந்து ரெகுலேட்டரோட இன்புட் வந்து 12 வோல்ட். ஓகே. அந்த 12 வோல்ட்டை வந்து நம்ம இங்க கொடுத்துடலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரோட இன்புட்டும் வந்து 12 வோல்ட். அப்போ நம்ம நெட்டை இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. வோல்டேஜோட இது ரெகுலேட்டரோட அவுட்புட் வந்து 5 வோல்ட். அங்க வந்து நம்ம ஒரு நெட் கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் வந்து 5 வோல்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த டெர்மினல்ல வந்து நமக்கு அவுட்புட் வந்து வரணும். ஓகே. ஜஸ்ட் 5 வோல்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். கிரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த கெப்பாசிட்டருக்கும் நமக்கு வந்து 5 வோல்ட் தான் வரணும். அவுட்புட் கெப்பாசிட்டர் இது. அதனால நம்ம அவுட்புட்ல வந்து 5 வோல்ட் வந்து இது கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த எல்இடிக்கு நம்ம ரெசிஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கிரவுண்ட வந்து எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து 5 வோல்ட் அதை வந்து டைரக்டா வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த கனெக்ஷன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஏன் இப்ப நம்ம அந்த மாதிரி டைரக்டா வந்து நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ணாம ஏன் இப்படி வந்து எல்லாத்துக்கும் லேபிள் பண்ணி இப்படி பண்ணி வச்சிருக்கோம்? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே. நானே சொல்றேன். இப்போ நமக்கு வந்து சின்ன சர்க்யூட்னா ப்ராப்ளம் இல்ல. நம்ம வந்து ஈஸியா வந்து நம்மளே வந்து ஒயர் பண்ணி வந்து பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ற டைம் வந்து தனித்தனியா தான் வந்து பண்ணணும். அப்போதான் நமக்கு பார்ட்டா பண்ணுவாங்க. அப்போதான் நமக்கு எங்க எது கிளியரா இருக்குன்னு நமக்கு வந்து புரியும். பெரிய சர்க்யூட்லயும் போய் நம்ம வந்து இப்படி வந்து நம்ம
எல்லாருமே வந்து ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். நானே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்ட்டா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு செக்ஷன்ல வச்சிருப்பாங்க. கண்ட்ரோலரை வந்து ஒரு செக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட் பாருங்க. இது வந்து பெரிய ப்ராஜெக்ட். இதுல வந்து 3 பேஜ் ஸ்கீமேட்டிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த போர்டோட இன்புட் அவுட்புட் பின்ஸ். ஓகே, இதுல வந்து நம்ம வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இப்படி தனித்தனியா லேபிள் பண்ணி தனித்தனியா வந்து ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்போதான் நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து டிசைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி செக்ஷனா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இது வந்து ஓகே, இது ஒரு செக்ஷன். இப்போ வந்து செகண்ட் பேஜ் போனீங்கன்னா இது ரிலேயோட செக்ஷன். இப்போ இது ரிலேயோட செக்ஷன். இந்த மாதிரி வந்து பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. நேம்லாம் வந்து நமக்கு லேபிள் பண்ணி ஈஸியா வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, இதனாலதான் நம்ம வந்து லேபிள் யூஸ் பண்றோம். நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிக்க முடியும், நமக்கு வேலையும் ஈஸியா இருக்கும், நீட்டா இருக்கும். இதுக்காக தான் நம்ம லேபிள் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம எதுக்கு லேபிள் யூஸ் பண்றோம்னு புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருந்தா சேட்ல ஏதாவது கேளுங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்கிமேட்டிக் சைடு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம போர்டுக்கு போக போறோம். ஓகே, போர்டு நம்ம வந்து எப்படி போறோம்னா, இங்க பாருங்க, மேல டிசைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த டிசைன்ல போய் அப்டேட் கன்வெர்ட் ஸ்கிமேட்டிக் டு பிசிபி. ஓகே, பிசிபிக்குள்ள நம்ம போயாச்சு. இப்போ கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன லோடிங் நடக்கும். சரி, இதுல லோடிங் அது போறதுக்கு முன்னாடி இந்த நெட் லிஸ்ட் அதெல்லாம் கூட செக் பண்ணுவோம் இல்லைங்களா? அது இதுல இருக்கா அந்த ஆப்ஷன்? இதுல பார்க்கலாங்க. அது டிஆர்சில first- போய் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கரெக்டா வந்து எங்க நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓ, அது பார்க்க முடியுங்களா? எஸ், இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. அது எதா எக்ஸலா ஜென்ரேட் பண்ணுங்களா இல்லை எப்படி? எது அந்த நெட் லிஸ்ட் வந்து எக்ஸலா ஜென்ரேட் பண்ணுமா, இங்க கீழே கமாண்ட் மாதிரி தான் ஓப்பன் ஆகுங்களா? நமக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிஆர்சின்னு சொல்லி. அங்க போய் நம்ம ஓகே வந்து செக் பண்ணா அதுல எரர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து காணும். இது ஷோ ஆகும். ஓகே. ஓகே, இல்ல அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆர்கேடு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதுல நமக்கு ஓகே, வந்து ஒரு எக்ஸல்ல ஜென்ரேட் ஆயிரும். அதுல ஓகே, அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு P1 பின் 2ல இருந்து அந்த U1 ஐசி இருக்கு இல்லைங்களா, பின் 1, எஸ், அதுக்கான கனெக்ஷன், அந்த லேபிளுக்கான கனெக்ஷன் வந்து அந்த எக்ஸல்ல இருக்கும். அது நாங்க ஓகே, ஒவ்வொன்றா ஓகே, வெரிஃபை பண்ணி டிக் பண்ணிக்குவோம். இப்போ இதுல அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கா, இல்ல ஜென்ரேட் ஆகுமா அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். ஓகே. இதுல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல ஓகே. பிசிடில. ஓகே, சிம்பிளா போகும்போது ஓகே, பட் அந்த மோர் தென் 2 எஸ், பேஜஸ் கண்டிப்பா இல்ல 3 வந்து பேஜஸ் போகும்போது அந்த மாதிரி நெட் லிஸ்ட் வெரிஃபை பண்ணுவாங்க இல்லைங்களா, அது இதுல எஸ், உங்களால வெரிஃபை பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் பாக்குறேன், செக் பண்றேன். ஓகே ஓகே. சரி ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்து போர்டுக்கு போயிடலாம். schematics to PCB. ஓகே, நம்ம இப்போ என்னென்ன காம்பனன்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாம் லிஸ்ட் ஆகும். நமக்கு எல்லாம் ஓகேன்னு கொடுத்து அப்ளை சேஞ்ச் கொடுத்தா நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். இப்போ நம்ம பிசிபி போர்டுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது காம்பனன்ட்ஸ் வந்து இதுக்கு பதிலாக வேற காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஐடியா வந்து ஸ்கிமேட்டிக்ஸ்ல போய் மாத்தணும்னா அப்பவும் திருப்பி இதே ப்ராசஸ் பண்ணி அந்த காம்பனன்ட் வந்து நம்ம இங்க உள்ள கொண்டு வரணும். ஓகே, ஓகே, நமக்கு எல்லாம் வந்துடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காம்பனன்ட் வந்து கரெக்டா அடுக்கிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே,
நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நமக்கு கரெக்டா நமக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து அடிக்கிடலாம் ஃபர்ஸ்ட். அலைன்மெண்ட்லாம் கரெக்டா வச்சு நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து போர்டோட அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கலாம் சிம்பிளா. ஓகே, இன்னுமே கூட நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வந்து காம்பனன்ட்ஸ் வந்து எங்க பிளேஸ் பண்ணணும் நம்ம விருப்பம்படி வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த காம்பனன்ட்ஸ் அவர் பிளேஸ்மெண்ட் பண்றது எல்லாமே இட்ஸ் ஆல் அபவுட் அவர் கன்வீனியன்ட்டுக்காக தான். எஸ். ஓகேங்களா? ஒரு சில பேர் கேட்கலாம், எப்படி ப்ரோ எப்படி பிளேஸ் பண்றீங்க கரெக்ட்டா? அப்படின்ற மாரி கேட்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் அவர் கன்வீனியன்ட் அண்ட் சால்டரிங்க்கு பண்ற இடம் இருக்கா? இப்போ அவர் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் கிட்ட கிட்ட வைக்கிறாரு. பட் பிராக்டிகலா போகுறப்போ இவர்கிட்ட வைக்க முடியாது உண்மைய சொல்லப்போனா. கரெக்ட்டுங்களா? ம். அது எஸ். கொஞ்சம் வந்துட்டு தள்ளி தள்ளி தான் வைப்பாரு ஆக்சுவலா அவரு. ஏன்னா சால்டரிங் நீங்க பண்ணணும். ஹேண்ட் சால்டரிங் பண்றீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும் இல்லையா? இந்த காம்பவுண்ட்ஸ புடிச்சு சால்டரிங் பண்றதுக்கு. ஸோ அதனால அது மாரி பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் டீச்சிங். டீச்சிங்க்காக பண்றது. பட் பிராக்டிகலா போறப்போ பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணணும். கரெக்ட்டா சால்டரிங் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. காம்பனன்ட்ஸ்ல வந்து கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த மாதிரி இடத்துல நம்ம மைண்ட்ல எப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ போர்டு வந்து எப்படி வருதோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு போர்டு வந்து அவுட்டோர்ல வைக்கிறோம். ஓகே, அப்போ அவுட்டோர்ல வைக்கிறோம்னா கண்டிப்பா வந்து போர்டை சுத்தி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி தான் வைக்கும். அப்போ இப்போ மார்க்கெட்ல வந்து சில வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ்லாம் கிடைக்கும். அப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து பிசிபி வந்து உள்ள வைக்கிறதுக்கு எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவுல வந்து நம்ம வந்து பிசிபி வந்து டிசைன் பண்ணணும். இந்த அவுட்லைன்லாம் அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு அதுல. ஓகே, நமக்கு இப்போ சிம்பிளா ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி நமக்கு வந்து சிம்பிளா இப்போ வந்து எல்லாருக்கும் புரியறதுக்காக தான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நம்ம ஒரு 12 வோல்ட் 5 வோல்ட் வந்து கன்வெர்ட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து ட்ராக் வந்து வரையலாம்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம காம்பனன்ட் அடக்கிட்டோமா? இப்போ இது எப்படி இருக்குன்னு 3Dல வந்து ஒருக்கா நம்ம பார்த்துக்கிடலாம். ஓகேயா? நமக்கு இதுல ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஈஸியா வந்து 3Dயும் நம்ம பார்த்துக்கிடலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். இது கொதிச்சிட்டு ஒரு நிமிஷம்.
நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் வந்து இது ஜெனரேட் பண்றதுக்கு வேணும். பட் ஆக்சுவலி கணேஷ் வந்துட்டு கெப்பாசிட்டர் மட்டும் எஸ்எம்டி டைப்னு கேட்டிருக்கிறாரு. ஆமா எஸ்எம்டி. ஏன்னா அது ஆக்சுவலி நான் தான் நமக்கு போட வந்து சொன்னேன். ரெண்டுமே கற்றுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அந்த ட்ராக் போடுறப்போ த்ரூவலும் கற்றுப்பீங்க, எஸ்எம்டி கற்றுப்பீங்க. ஸோ அதுக்காக தான். இப்போ ரெண்டுமே இருக்கு பார்த்தீங்களா? த்ரூவலும் இருக்கும், எஸ்எம்டியும் இருக்கும். அதுக்காக தான் லேர்னிங் பார்க்கணும். ஓகே. நம்ம கொஞ்சம் டைம் கழிச்சு வந்து இந்த ட்ராக் வந்து நம்ம வந்து வரைஞ்ச பிறகு நம்ம வந்து 3D டயக்ராம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்க ஒரு ப்ளூ லைன் வந்து தெரியுதா எல்லாத்துக்கும்? எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லைன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இந்த லைன் வந்து நம்ம வந்து ஸ்கிமேட்டிக்ஸ்ல வந்து என்ன வரைஞ்சிருக்கோமோ அங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கனெக்ஷன் தான் வந்து காட்டுது. ஜஸ்ட் ஒயர் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ட்ராக் வந்து எதுல கனெக்ட் ஆகணும்னு சொல்லி அதுவே வந்து கைட் பண்ணும். அதுபடியே நம்ம வந்து போய்க்கிடலாம். நம்ம எங்க ஹலோ, யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. சார் இப்போ இதுல இந்த ட்ராக் கனெக்ட் பண்றீங்க இல்லையா? இப்போ அந்த P1 2ல இருந்து அந்த கெப்பாசிட்டர் அது வந்து எவ்வளவு மில் இருக்கணும் அப்படின்ட்டு எப்படி டிசைட் பண்றது? அது இதுலயே வந்துருங்களா? ஓகே. நம்ம வந்து கண்டிப்பா டிசைட் பண்ணணும். வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து டேட்டாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அதோட இது இருக்கணும். அதே போல வோல்டேஜுக்கு வந்து இப்போ 12 வோல்டேஜுக்குனா வந்து 1.5 mm இருக்கணும். இல்லைன்னா மினிமம் ஒரு 1 mm மாதிரி இருக்கணும். நம்ம வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளோ பவர் கரண்ட் வந்து கன்சியூம் ஆகும், இதை பொறுத்து வந்து அந்த ட்ராக்கோட வித் எல்லாம் வந்து மாறும். ஓகே. அதுக்கு ஓகே. ஏதாவது நம்ம சார்ட் இருக்கா இல்ல நம்ம ஆன்லைன்ல பார்த்து தான் இது பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணுமா? இப்போ இதுல ஆன்லைன்லயே நீங்க வந்து டிரா பண்ணும்போது இதுல டிஃபால்ட்டா ஒரு மில் வருது பாருங்க, எஸ் 458 மில்னு வருது. ஆமா. இதை நம்ம இல்ல ட்ராக் ஏதாவது வித் வந்து இப்போ ட்ராக் வித் வந்து 10 மில்லியன் இருக்கு. ஓகே. எந்த இடத்துல இருக்கு? என்ன இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இதுல வந்து ஓகே 5 ஓகே 1 ட்ராக் mm வித் மாத்திரம்னா ஜஸ்ட் 1 mm போட்டா இந்த ட்ராக் வந்து 1 mm மாறிடும். நமக்கு செலக்ட் பண்ணிட்டு 1 mm போட்டா ட்ராக் வந்து பெருசாயிரும். ஓகே. இதெல்லாம் நான் கிளியரா சொல்றேன். இப்போ வந்து நமக்கு இப்போ வந்து ஏசி சப்ளை வந்து உள்ள கொண்டு வரோம், பிசிபி போர்டுல கொண்டு வரோம்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் வந்து நீங்க மாற்ற வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கிரவுண்டு அப்புறம் பவர் சப்ளை இந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து அதோட வித்து எல்லாமே மாறும். ஓகே. டேட்டாக்கு வந்து சின்னதா இருந்தாவே போதும். பவர் சப்ளைக்கு என்னைக்குமே வந்து கண்டிப்பா பெருசாகும். நான் இதில் சொல்லணும்னு இருந்தேன். ஓகே. 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 இப்போ வந்து நம்ம வந்து ட்ராக் வந்து வரையலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? யாருக்கும் எதாவது டவுட் இல்ல. ஓகே. இதுல யாராவது கவனிச்சீங்களா? நமக்கு வந்து இதுல வந்து எங்கேயுமே வந்து 90 டிகிரில வந்து எந்த ட்ராக்கும் வந்து திரும்பல. யாராவது கவனிச்சீங்களா? யாராவது சொல்லலாமா ஏன் வந்து 90 டிகிரில வந்து ட்ராக்க வந்து திருப்பலன்னு? லைக் இப்படி யாருமே வந்து நம்ம ட்ராக்க வந்து திருப்பலன்னு. இப்படி நம்ம வந்து ட்ராக்க வந்து திருப்பலன்னு இந்த மாதிரி. தெரிஞ்சவங்க கண்டிப்பா சொல்லலாம். சரி, ஏன்னா இப்ப நம்ம இன்னொரு ட்ராக் வரையும் போது அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா நடுவில் வெட்டிட்டோம்னா பக்கத்துல இன்னொரு ட்ராக் கொண்டு போனோம்னா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்.
இல்ல தப்பு. வேற யாராவது ஏதாவது உங்களுக்கு வேற யாராவது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்து 90 டிகிரில ட்ராக் மரியம் வந்து மரியம் ஷேக் வோல்டேஜ் லாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. மரியம் ஷேக் கரெக்ட் வோல்டேஜ் லாஸ். சாட்ல. ஓகே ஓகே, அது கரெக்ட் தான். பட் என்ன விஷயம்னா அது மட்டும் கிடையாது, இதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நமக்கு வந்து டைரக்டா வந்து இப்போ ஒரு வோல்டேஜ் வந்து போயிட்டு இருக்க நேரம் டைரக்டா ஒரு ஷார்ப்பான கார்னர்ல முட்டுற டைம் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் டிராப் நடக்கும். அதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா வரும். அதுக்கடுத்து இன்னொரு மெயின் ரீசன் வந்து காப்பர் லாஸ். நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற டைம் வந்து நமக்கு அதுல வந்து அந்த ஷார்ப் கார்னர்ல வந்து காப்பர் லாஸ் நடக்கும். அதனால நமக்கு வோல்டேஜ் டிராப்பும் நடக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து 90 டிகிரில வந்து ட்ராக்கை வந்து திருப்ப கூடாது. ஓகேயா, இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருங்க. பிசிபி பேசிக் இதெல்லாம். ஓகே, இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். ஓகே, நான் ட்ராக் மாத்தல. ஓகே, நான் 90 டிகிரில வச்சே பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணக்கூடாது. 45 டிகிரிக்கு மாத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இங்க வந்து ஆஹ், இப்போ நம்ம வந்து ட்ராக்கை வந்து இந்த கிரவுண்டு கூட இங்க வந்து கனெக்ட் ஆகணும். ஓகேயா, இப்படி என்னால வந்து சுத்தி வளைச்சம் கொண்டு வரலாம். ஓகேயா, இப்படி இதுல வந்து பெரிய ரொம்ப சுத்தலாம் இல்ல, சுத்தி வளைச்சம் கொண்டு வரலாம். இப்படி வந்து சுத்தி வளைச்சம் இப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேயா, வேற வேற ஏதாவது விதமா வந்து எப்படி வந்து இதை கூட கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல நம்ம இதை வந்து டைரக்டா அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு மெத்தட் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? இல்ல. ஓகே, நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெட் கலர்னு சொல்றது வந்து நமக்கு வந்து டாப் லேயர், போர்டோட மேல இருக்க லேயர். ஓகேயா, உங்களுக்கு காட்டுறேன் டாப் லேயர்னா என்ன, பாட்டம் லேயர்னா என்னன்னு. ஓகே, இந்த இமேஜ் எல்லாத்துக்கும் தெரியுதா? இந்த இமேஜ் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே, எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல இந்த மேல என்ன இருக்குதுல, இதுதான் டாப் லேயர். ஓகேயா, கீழே என்ன போகுறது வந்து இந்த மாதிரி கீழே போர்டோட கீழே வந்து போகிற லேயரை வந்து நம்ம இது பாட்டம் லேயர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இமேஜை பார்த்துக்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ட்ராக்குக்கு கூட போனோம்னா இப்போ பாருங்க, இப்போ கிரவுண்டை நம்ம இப்படி கனெக்ட் பண்றோம்னு வச்சிடுங்க. இப்போ வந்து பாட்டம் லேயர் மேல போகாது, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். 5 வோல்ட்டும் கிரவுண்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாட்டம் லேயர் யூஸ் பண்ணி அங்க போய் கனெக்ட் பண்ணலாம். ஓகேயா, இப்போ பாட்டம் லேயர் யூஸ் பண்றதுக்கு வியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வியானா என்னன்னா ஜஸ்ட் என்ன பாருங்க,
ஜஸ்ட் இங்க போயிட்டு மவுஸோட லெஃப்ட் கிளிக் வந்து டபுள் டைம் பண்ணீங்கன்னா வியான்னு வரும். இந்த வியா ஆப்ஷன். இந்த வியானா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் வியா. என் கர்சர் தெரியுதா? ஓகே. டாப் லேயர்ல வந்து டாப் லேயரும் பாட்டம் லேயரையும் கனெக்ட் பண்றது. அதாவது ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அதுல கனெக்ட் ஆயிருக்கும். அததான் வந்து வியான்னு சொல்றது. ஓகே. மேல இருக்க டாப் லேயரும் கீழே இருக்க பாட்டம் லேயரும் கனெக்ட் பண்றதா வியான்னு சொல்றோம். ஓகே. இப்போ நம்ம இங்க போகலாம். ஃபர்ஸ்ட் போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனை வந்து இங்க வந்து நம்ம வியா எடுத்துக்கிட்டோம். வியா வந்து ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் வந்து 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா வந்து வந்துடும். அங்க இருந்து நமக்கு இப்போ பாட்டம் லேயர் வந்து கிடைக்குது. ஓகேயா? இப்போ நம்ம பாட்டம் லேயரை வந்து டைரக்டா வந்து இப்படி போய் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எஸ்எம்டி காம்பனன்ட். ஓகேயா? இதை வந்து நம்ம டைரக்டா வந்து இப்படி கனெக்ட் பண்ண முடியும். எஸ்எம்டி காம்பனன்ட் வந்து பாட்டம்லயும் கனெக்ட் பண்ணலாம், டாப் லேயர்லயும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் இங்க பாருங்க. இது வந்து ஒரு எஸ்எம்டி காம்பனன்ட். இந்த கெப்பாசிட்டர். ஓகேயா? இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு எஸ்எம்டி காம்பனன்ட். இப்போ எனக்கு வந்து இத வந்து எனக்கு வந்து பாட்டம் லேயர் வச்சு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா வந்து இது டாப்ல வந்து மவுண்டா இருக்க ஒரு காம்பனன்ட். எப்படின்னா பாட்டம் அது டாப்ல தான் அதோட பின்னே இருக்கு. பாட்டம்ல வந்து அதோட பின்னே இல்ல. அப்ப எப்படி கனெக்ட் பண்ணலாம்? வியா யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஓகேயா? ஜஸ்ட் மேல இருந்து வந்து வியா யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து டாப் லேயருக்கு போய் இந்த காம்பனன்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இப்போ வந்து நம்ம வந்து பின்ஸ் இந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 12 வோல்ட்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து அதோட வித்து இருக்கலாம். ஓகேயா? நம்ம 1 mm மாத்திக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து இது ட்ராக் வர டைமே வந்து நம்ம மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு எல்லாருக்கும் புரியதுக்குன்னு சொல்றதுக்காக வந்து நான் லாஸ்ட் மாத்திக்கிறேன். கிரவுண்டையும் அதே போல 1 mmக்கு மாத்திக்கலாம். ஓகே. இப்போ 5 வோல்ட்ட வந்து 0.5 mm மாத்திக்கலாம். ஓகேயா? ஓகே. இப்போ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சர்க்யூட்ல? ஓகே. இல்ல சார் இல்ல ப்ரோ. ஓகே. இப்போ வந்து மோல்டிங் ஜஸ்ட் எல்லாமே நம்ம புரியுது எனக்கு.
போர்டை வந்து ஹோல் போட்டு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ எங்கேயாவது மாற்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி 0.5 mm வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, 4 கார்னர்லயும் வந்து ஜஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் இதுல ஏதாவது நேம் கொடுக்கலாம். இதை வந்து இன்புட்னு கொடுக்கலாம், இதை அவுட்புட்னு கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதுக்கு மேல போய் டெக்ஸ்ட்ல போய் ஜஸ்ட் வந்து நேம் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இது நம்ம இன்புட், அதனால நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். அடுத்து அவுட்புட் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ஏதாவது ஒரு நேம் நமக்கு நம்ம நேமோ இல்லை நம்ம பிராண்ட் நேமோ கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ பிசிபினா என்னன்னு ஒரு ஐடியா எல்லாரும் கிடைச்சிருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் லேயர் இருந்தா 1 சொல்லலாம். லேயர் 2 எப்படி பார்க்க முடியும் சார்? இதுல நம்ம அந்த கர்சரை கொண்டு போய் அந்த ப்ளூல டச் பண்ணா அது லேயர் 2 போயிருங்களா? இல்ல, இப்போ இந்த ப்ளூ கலர்னாலே லேயர் 2 தான், பாட்டம் லேயர். டாப் லேயர்னா ரெட் கலர். ஓகேயா? ஓகே. ப்ளூ கலர்னாலே நம்ம பாட்டம் லேயர்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இப்போ நம்ம இங்க 2 இடத்துல வந்து பாட்டம் லேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எதா இருந்தாலும் கேளுங்க. இது ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுங்களா? டாப் லேயர் வந்து ஒரு பேஜ்லயும் பாட்டம் லேயர் வந்து ஒரு பேஜ்லயும் எடுக்க முடியும். அது அது எப்படின்னு சொல்றீங்க? ஓகே, அதுவும் நான் சொல்ல நினைச்சேன். நம்ம ஹோம் மேட் பிசிபிக்கு நீங்க கேக்குறீங்களா? இல்ல இல்ல, இப்போ எப்படின்னா நாங்க வெளியே கொடுக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அப்படின்னு வந்து அவங்க பிடிஎஃப்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் அந்த சாஃப்ட்வேர். மற்றபடி எங்ககிட்ட அந்த லே அவுட் சாஃப்ட்வேர் இல்லாதனால அவங்க பிடிஎஃப்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் ஒவ்வொரு லேயராக வெரிஃபை பண்ணிட்டு வருவோம். பிடிஎஃப்ல அடுத்த பிடிஎஃப் போய் அதுதான். இப்போ இது நீங்கள் வந்து பிடிஎஃப்ல பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? லேயர் 1 வந்து ஒரு ஷீட்லையும் அடுத்த லேயர் 2ல பிடிஎஃப் பேஜில் வந்து அடுத்ததும் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அது கேட்டேன். ஓகே 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 ஃபைல் பே நம்ம ஜஸ்ட் ஃபைல் பே எக்ஸ்போர்ட் பே அதில் வந்து பிடிஎஃப் ஆப்ஷன்ஸ் பிசிபி வந்து பிடிஎஃப் இமேஜ்னு இருக்கும். ஓகேயா? அங்க போய் நம்ம வந்து இதுல வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து பாட்டமும் டாப்பும் வந்து நான் இதுல வந்து தனித்தனி பிடிஎஃபா வந்து நம்ம வந்து போட்டுக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, இந்த டவுட் இதே போல வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? திரு ஒரு டவுட் கேட்டிருக்காருங்க, பாருங்க ஜி. திரு ஒரு டவுட் கேட்டிருக்கிறாரு. ஓகே, ரெஜிஸ்டர் வந்து த்ரூ ஹோல், அப்புறம் எதுக்கு டாப் லேயர் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? டாப் லேயர். ஓகே, நான் சொல்றேன். ஆக்சுவலி இது பர்பஸ்ஃபுல்லா அவர் பண்ணல. அது அவர் ரொம்ப இஷ்டம் தான். அது யுவர் விஷ். எஸ், தட் இஸ் யுவர் விஷ். ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாமே டாப் லேயர்ல வரணும்னா கூட பண்ணலாம், எல்லாமே பாட்டம்னா கூட பண்ணலாம். இட்ஸ் அவர் விஷ். ஏன்னா இங்க எஸ்எம்டி இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் மேபி அவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் லேயர்லேயே பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். கரெக்டா ஜெய்? எஸ். பேசிக்கா நம்ம வந்து டாப் லேயர்ல தான் வந்து நம்ம வந்து நிறைய இது பண்ணுவோம். அதனாலதான் நம்ம வந்து எஸ்எம்டி இருக்கனால எஸ்எம்டியும் த்ரூ ஹோலும் கண்டிப்பா உள்ள வரணும். நமக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போ இப்படி பண்ணியிருக்கோம். நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம நீடை பொறுத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் கேளுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். எஸ், ஸோ சங்கரன் நோ டவுட் சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் யூ வாண்ட் லைக் திஸ் செஷன், ரைட்? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்களா செகண்ட் செஷன்? எனி ஃபீட்பேக்ஸ்? ஓகே, இதை இனி வந்து எப்படி வந்து கெர்பர் ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும் கூட சொல்லி வந்துட்டேன். ஓகே,
ஓகே, அதை வந்து Yeah, yeah. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். Great, great, great. Yeah, great, great. ஹெர்பர் ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்றது வந்து ஜஸ்ட் ஃபைல் போய் எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம வந்து இங்க எக்ஸ்போர்ட் கொடுத்து நம்ம வந்து எஸ் எஸ் நான் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு, பிசிபி ஃபேப்ரிகேஷன் ஃபைல் ஹெர்பர்னு. இதை நம்ம கொடுத்தாலே ஓகே. இதை கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து டைரக்டா வந்து ஃபைல் வந்து நமக்கு ஹெர்பர் ஃபைல் வேணும்னா எக்ஸ்போர்ட் ஹெர்பர் ஃபைல் கொடுத்தா முடிஞ்சு நமக்கு ஃபைல் வந்துடும். பிசிபியை வந்து எக்ஸ்போர்ட் நம்ம கொடுத்து நம்ம வேற ஏதாவது பிசிபி மேனுஃபேக்சரிங் கொடுத்து கூட நம்ம இந்த ஹெர்பர் ஃபைலை வந்து கொடுத்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் போடணும், இவங்கள்ட்டே வந்து ஜெயில்சிபி அவங்களோட பிராண்ட்லயே நம்ம வந்து பிசிபி ஆர்டர் போடணும்னா ஜஸ்ட் ஆர்டர் பிசிபின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்குள்ள போயிடும். அங்க போய் லாகின் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்மளே வந்து பிசிபி அவங்கள இருந்தே வாங்கிக்கலாம். அவங்களே வந்து காம்பனன்ட்ஸ் அவங்களே வச்சு தந்துடுவாங்க. இல்ல நமக்கு நம்மளே காம்பனன்ட் வைக்கணும், நம்மளே காம்பனன்ட் கூட வித்தவுட் காம்பனண்டா கூட போர்டு மட்டும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, ஆப்ஷனபிள் தான். ஓகே ஓகே, எனி டவுட்? ஓகே, டிஆர்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நம்ம இந்த செக் டிஆர்சின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஏதாவது இங்க வந்து இந்த பிசிபில வந்து ஏதாவது ட்ராக் வந்து பக்கத்துல போகுது, ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இந்த மாதிரி லேபிள்லாம் பக்கத்துல இருக்கு, இதனால டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து டிஆர்சில வந்து செக் பண்ணலாம். செக் டிஆர்சின்னு கொடுத்தாச்சுன்னா இங்க வந்து எங்க வந்து பிரச்சனை இருக்கும் அதை வியூ பண்ணா இங்க இந்த இடத்துல. அப்போ நம்ம ஜஸ்ட் இங்க போய் கொஞ்சம் இந்த காம்பனன்ட் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ். இப்போ செக் டிஆர்சின்னு கொடுத்துட்டோம்னா அங்க எரர் வராது. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒயர் வந்து மாத்தி வந்து ட்ராக் வந்து மாத்தி கனெக்ட் பண்ண மாட்டோம். சப்போஸ் ஏதாவது வந்து நடந்துச்சு, இல்ல ரொம்ப ட்ராக் வந்து பக்கத்துல இருக்கு, அது ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா நமக்கு வந்து போர்டு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு இந்த மாதிரி சில விஷயம் வந்து சில ட்ராக் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா மேனுஃபேக்சரிங் பண்றதுல பிரச்சனை வரும். அந்த மாதிரி விஷயத்த சால்வ் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல வந்து டிஆர்சின்னு சொல்லி வந்து ஒரு இது ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இதுல நம்ம செக் பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா பிசிபி போர்டு கையில வந்த பிறகு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வராது. ஓகே, அதுக்கு அடுத்து இதுல மெயின் விஷயம் வந்து இந்த சாஃப்ட்வேர்லயே வந்து நம்ம 3D வந்து பாத்துக்கலாம். சம்திங் எனக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ ஏதோ இருக்கு, அதனால எனக்கு 3D இந்த டைம் வர மாட்டிருக்கு. நான் இந்த இமேஜை வந்து கண்டிப்பா குரூப்ல வந்து அனுப்புறேன். அதுல உங்களுக்கு 3D வந்து பார்க்கலாம் நம்ம போர்டு எப்படி நம்ம கைக்கு வருது அப்படின்னு வந்து நம்ம 3D பாத்துக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் இதுல. ஓகேயா, ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? ஹலோ, இந்த டிஆர்சி சொல்றீங்க இல்லையா, அது வந்து நம்ம ப்ரீவியஸா வந்து அந்த ஃபைல் எல்லாம் வந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ், அதாவது ட்ராக் கிளியரன்ஸு, ட்ராக் வித்து, பவர் சப்ளை ட்ராக்கு திக்னஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சிருக்கணுமா டிசைன் ரூல் செக்ல? இல்லை டிஃபால்ட்டா அது நம்ம கொடுக்குற நம்ம ட்ரா பண்ற போதே பிசிபி டிசைன் பண்ற போதே அது வந்து டிஆர்சி ஃபைல்ல கிரியேட் ஆகி டெஸ்ட் போட்டு வருமா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிஆர்சினா நீங்க சொன்ன மாதிரி டிசைன் ரூல் செக் தான். ஓகே, அதுலயே வந்து பிசிபினா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி அவுட்லைன் பக்கத்துல காம்பனன்ட் வந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தள்ளி இருக்கக்கூடாது, இல்லை கரெக்டா வந்து ட்ராக் அது கூட கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த மாதிரி பேசிக்கான எல்லா ரூல்ஸும் வந்து அதுல ஃபீட் ஆயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்க வந்து அதுலயே வந்து தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம வந்து ஸ்கிமேட்டிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து கிரவுண்டு விசிசி எல்லாமே வந்து நம்ம கரெக்டா லேபிள் பண்ணி வச்சிருப்போம். அந்த லேபிள் படி இல்லாம, அதாவது ஸ்கிமேட்டிக்ஸ் படி இல்லாம நம்ம வேற ஏதாவது தப்பு பண்ணாலும் இந்த டிஆர்சி வந்து நமக்கு கரெக்ட் பண்ணும். அதாவது பேசிக்கா நம்ம இங்க வந்து பிசிபி தான் இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கணும்னு சொல்லி அந்த கண்டிஷன்ல வந்து ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதுவே வந்து நமக்கு வந்து எரர் சொல்லிடும். அதை தாண்டி ஸ்கிமேட்டிக்ஸ்ல வந்து நீங்க வரைஞ்சிருக்கிறது வந்து இங்க வந்து மிஸ் மேட்சிங் ஆச்சுன்னா அதையும் வந்து நமக்கு சொல்லும். ஓகே, புரிஞ்சுச்சா?
ஓகே. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்போ நமக்கு லைப்ரரியில அவைலபிளா இல்லாத ஃபுட் பிரிண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கஸ்டமைஸ்டா நம்ம ஒரு கனெக்டர் வந்து எஸ். மவுண்ட் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டிரா பண்றதுக்கு அதுக்கு இதுல என்ன ஆப்ஷன்ஸ் எப்படின்னு? லைப்ரரி இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம லைப்ரரி கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து இதை வந்து நான் சொல்லி தருவேன். நம்ம இதுலயே ஓகே. வந்து நம்ம இதுல மேக்ஸிமம் வந்து எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்களே வந்து ஒரு கனெக்டர் வந்து கிரியேட் பண்றீங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம லைப்ரரிஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ண நீட் இருக்கு. அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல நம்ம வந்து லைப்ரரி கிரியேட் பண்ணணும். ஓகே. 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 அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நான் அதை சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இதுல மெயின் அட்வான்டேஜ் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து 3D வியூ தான். அது வந்து ஏதோ பஞ்சாயத்துல வந்து இப்போ நான் வேணா எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வேணும் நான் காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இன்னொன்னு, இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தானே? அப்போ இதுல வந்து பிசிபி டிசைனிங்க்கு போற போது அந்த பின் லிமிடேஷன் இருக்கா? நான் ஆல்ரெடி இந்த ஆமா. டிப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து டெமோ வெர்ஷன் வந்து 200 பின்ஸ் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் ஓகே. போகாது. இது அப்புறம் பின் லிமிடேஷன் இல்ல, லேயர் லிமிடேஷன் இருக்கு. லேயர் லிமிடேஷன் இருக்கு. ஓகே. ஓகே. எஸ். அப்புறம் ஆமா. வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ற போது என்னன்னா நமக்கு வந்து கர்பர் வந்து டெவலப் ஆகாது. கர்பர் ஃபைல்ஸ் கிடைக்காது. அவுட்புட் ஃபைல்ஸ் கிடைக்காது. நம்ம ஓகே. எல்லாமே பின்னால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது ப்ராசஸ் பண்றதுக்கு இது வந்து இவங்க ஜேஎல் பிசிபியோட லிங்க்ல இருக்கிறதுனால டைரக்டா அங்க போய் பிசிபி அங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் வேற ஆ டெமோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற போதெல்லாம் எஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இது டெமோ சாஃப்ட்வேர்னு இல்ல. இதே ஒரு ப்ரொஃபஷனலா நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. ஓகே. இதுலயே நம்ம ப்ரோ வெர்ஷனும் வாங்கிடலாம். ஓகே. நான் வந்து ஒரு பிசிபி கார்டு ப்ரோ வெர்ஷன்னா இதுக்கு என்ன இந்த சாஃப்ட்வேர் பிரைசிங் என்னவா இருக்கும்? அது வந்து இயர் கணக்கா தான் இருக்கும். $100 அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் மெயினா கம்பெனிஸ்க்கு தான் தேவைப்படும். கம்பெனிஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஓகே. இல்ல சின்ன கம்பெனிகளுக்கு தான் நம்ம வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். பெரிய கம்பெனி அவங்க எல்லாமே அவங்க ஒரே ரூஃப்குள்ள எல்லா செட்டப்பும் வச்சிருப்பாங்க. அவங்க டிசைன் வெளியில போகாது, எதுவுமே ஆகாது. ஒரு சின்ன கம்பெனியா இருக்கிறவங்க இப்போ ஒரு பிசிபி டிசைனுக்கு வெளியில போற போது அது நிறைய டீடைல்ஸ் வெளியில போகுதுங்கிறதுனால தானே பிசிபி டிசைனுக்கே நம்ம வந்து நம்ம ஓனா நம்ம ட்ரெயின் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வர்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பை பண்றோம் அப்படின்னா நம்ம சின்ன கம்பெனியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலையபிளா இருக்குமா அப்படிங்கிறது கேட்க. ஓகே. இந்த டூல் கண்டிப்பா வந்து ரிலையபிளா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஏன்னா 6 லேயர் வரைக்கும் நமக்கு போறனால நமக்கு மேக்ஸிமம் வந்து 6 லேயர் மேல நம்ம எதுவுமே பெருசா பண்ண போறது இல்ல. கண்டிப்பா இல்ல. டூல் இருக்கே இங்க நம்ம கொடுத்தோம்னா இது இப்போ இந்த பீஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. கரெக்ட். இல்ல நமக்கு ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. சோ அதனால நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்றேன். வெளியில டிசைனிங் கொடுத்து அந்த பிசிபி ப்ராசஸ் பண்ணி வாங்குற போது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாம் வந்ததுக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லா காம்பனன்ட்ஸ் அசம்பிள் பண்ணிடுவோம் டபுள் சைட்ல. பார்த்தா ஃபங்க்ஷன் இருக்காது. வியா கரெக்டா வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. அது காப்பர் போர்ட் சரியா இருக்காது. இது இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். எனக்கு தெரியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். ஓகே. கெர்பர் ஃபைல் வந்து நமக்கு இதுல லிமிடேஷன்லாம் கிடையாது. நம்ம வந்து தனியா வந்து பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நானே பண்ணிருக்கேன். நான் வந்து ஜேஎல்சிபி பிசிபி மட்டும் ஆர்டர் போர்ட்ல இல்ல. ஏன்னா அது எனக்கு உண்மையா குவாலிட்டி சூப்பரா இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா அது வந்து சைனால இருந்து இங்க வருது. நம்ம ஊருக்குள்ள டியூட்டி அடிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உண்டு. அந்த மாதிரி பிசிபி ரேட் ரொம்ப கம்மி. பட் டிராவல் அங்க இருந்து இம்போர்ட் வர சார்ஜஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் டியூட்டி இதெல்லாமே நம்மளுக்கு சேரும் இல்லையா? அப்போ தான் நான் ரோபோ பார்த்தேன். ரோபோ வந்து ஓரளவு டீசெண்டா இருந்துச்சு. ஓகே. பட் அவன் சொன்ன டைம்ல தரல. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சில பிசிபி போர்டு வந்து அவங்கள்ட்ட மேனுஃபேக்சர். நான் கோயம்புத்தூர்ல யாருக்கிட்ட கொடுக்குறீங்க? இஏசிடின்னு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்காங்க. அவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சரி. ஓகே. அவங்கள்ட்ட கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்னொரு அட்வான்டேஜ் 3D வியூ. ஓகே. நம்ம ஈஸியா வந்து 3D வியூ இது வந்து நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இது 4 லேயர் ப்ராஜெக்ட். இதுல வந்து நம்மளே வந்து 3D வியூ பாத்துக்கலாம். இதே போல நம்ம வந்து லோகோ வந்து உள்ள கொண்டு வரலாம். நமக்கு லோகோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து
ரிலே வச்சிருக்கேன். இப்போ இந்த ரிலே வந்து ஏசி வோல்டேஜ் தான் உள்ள வருது. இப்போ இந்த போர்டு வந்து ஏசி வோல்டேஜ் உள்ள வர டைம் வந்து நான் கட் மாதிரி தெரியுதா? இதெல்லாம் உண்மையா கட்டு. அதாவது அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இருக்காது. போர்டை வந்து கட் பண்ணிருப்பாங்க. இந்த கட்டு. மிடில் ரூட்டிங்னு சொல்லுவோம் இது. எஸ். மிடில் ரூட். இது ஆமா. இத வந்து ஏசி சப்ளைஸ் வந்து உள்ள வராம இருக்கிறதுக்கு, அதாவது வந்து அது ஸ்பார்க் எதுவும் ஆயிடக்கூடாது. ஹை வோல்டேஜ் வந்து ரூட்டிங் கொடுப்போம். எஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் இதுல பண்ணிருக்கேன். 4 லேயர் வரைக்கும் இது வந்து சூப்பராவே இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்டா இது ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த போர்டு 2 மந்த்ஸா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல வந்து இந்த போர்டு வந்து ஹை வோல்டேஜ் வந்து மெஷர் வேற பண்ணிட்டே இருக்கும். ஹை வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கும். ஆர்எம்எஃப் வோல்டேஜ் வந்து 600 வோல்டேஜ் வரைக்கும் இது தாங்கும். இந்த போர்டு இன்புட் வோல்டேஜ். இதே சாஃப்ட்வேர்ல தான் நான் பண்ணது. பெஸ்டா இருக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். பிசிபி டிசைனிங் வந்து நீங்க வந்து கிளாஸஸ் நடத்துற போது கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்தை நீங்க மறக்காம எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கணும். என்னன்னா இந்த ட்ராக் கிளியரன்ஸ், ட்ராக் விட்த், டிபெண்டிங் அப்பான் டு தி வோல்டேஜ், சிக்னல், இது இந்த கால்குலேஷன் இல்லாம தான் இன்னைக்கு பிசிபி டிசைன் பண்றவங்க பண்றாங்க. எஸ், கண்டிப்பா நான் வந்து இது அட்வான்ஸ் அது தெரியறது இல்ல. நம்ம போய் சொல்ற போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அது ஒரு ஏசி சிக்னல், ஏசி வோல்டேஜ் வர்ற இடத்துல ஒரு 500 மில்லி ஆம்பியர் டு 1 ஆம்பியர் வருதுன்னா அந்த 1 ஆம்பியருக்கு எவ்வளவு ட்ராக் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இல்ல 5 வோல்ட் போகுது, 5 வோல்ட் சிக்னல் போகுது, இடத்துல எல்லாம் வந்து அவங்க ட்ராக் வித் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாம அந்த இடத்துல அவைலபிளா இருக்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. பட் ஃபங்க்ஷன் வைஸ் இங்க பாக்குற போது நிறைய அது ப்ராப்ளம் வருது. எஸ், நானுமே வந்து டேட்டா வந்து இன்னொரு விஷயம் புதுசா இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, ஒரு புரோட்டோகால் வந்து ஆர்டிஓக்கு வந்து ஒரு புரோட்டோகால் யூவர்ட் மாதிரி தான். அது எப்படின்னா அதுக்கு ஒரு 4 லைன் வந்து டேட்டா லைன் வரும். எக்ஸாம்பிளுக்கு அந்த 4 லைனும் வந்து பின்ஸ் வந்து ஒவ்வொரு பின்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வரும். ஓகேயா? அப்போ ஒவ்வொரு ட்ராக்குக்கும் வந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு ட்ராக் வந்து 5 சென்டிமீட்டர்னா இன்னொரு ட்ராக் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். இன்னொரு ட்ராக் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இடத்துலலாம் டேட்டா வந்து லாஸ் ஆகுறது. ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ எஸ், அப்போ அந்த இடத்துல வந்து வேணும்னே வந்து ட்ராக்கை வந்து வளைச்சு கொண்டு வந்து எல்லா ட்ராக்கையும் வந்து ஒரே டிஸ்டன்ஸுக்குள்ள கொண்டு வருவோம். இந்த மாதிரி நிறைய எஸ், அந்த மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முக்கியமான டிசைன் பண்றதுக்கு தெரியறதை விட இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுல பிசிபி டிசைன்ல சும்மா ட்ராக் போடுறதுக்கு தெரிஞ்சா போதும்னு பண்றாங்க. பட் எல்லாம் பண்ணதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வைஸ் அந்த பிசிபி வந்து ப்ராம்ப்டா ரன் ஆகுறது இல்ல. எஸ், ஹார்ட்வேரை பத்தி தெரிஞ்சு பிசிபி தெரிஞ்சிச்சுன்னா ப்ரொஃபஷனலா நல்லா அவுட்புட் வந்து கிடைக்கும். கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க் யூ ஃபார் யுவர் இன்புட் சார். ரொம்ப வேல்யூபிள் இன்புட் கொடுத்துருக்கீங்க. அது கண்டிப்பா வில் கன்சிடர் இன் அவர் கோர்ஸ் ஆல்சோ. டெஃபினெட்லி. தேங்க் யூ சார். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இனி ஓகே சார். ஹலோ சார், குட் மார்னிங். எஸ் சார், இப்ப பிசிபி டிசைனிங் கோர்ஸ் சொல்லிருக்கீங்க 9:30 PM to 10:30 PM. அது ஃபவுண்டேஷன் வந்து சொல்லி தருவீங்களா இல்ல எப்படி? அது என்ன ஐடியா சார்? இப்போ எப்படின்னா அது ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் சொல்லி தருவாங்க. பேசிக்கா வந்து அது ஒரு ப்ராஜெக்டா பண்ணலான்னு இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற மாதிரி. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும். ஓகேயா? எக்ஸாம்பிள் வந்து அதுல ஒரு கண்ட்ரோலர் சூஸ் பண்ணியிருக்கோம்னா எதுக்கு அந்த கண்ட்ரோலர் சூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு டேட்டா ஷீட்டை வந்து கண்டிப்பா ரீட் பண்ணி அதோட அந்த கண்ட்ரோலரோட லைப்ரரி நம்மளே கிரியேட் பண்ணலாம். அடுத்து அந்த கண்ட்ரோலர்ல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த காம்பனன்ட்லாம் சூஸ் பண்ணலான்னு வந்து ஹார்ட்வேரை பத்தியும் ஹார்ட்வேரோட நம்ம இப்போ இதுல இப்போ ஈஸியா வந்து
இந்த LM 7805 ரெகுலேட்டர் வந்து ஈஸியா 5 வோல்ட் கன்வெர்ட்டர் ரெகுலேட்டர்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டோம். ஆனா நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற காம்பனன்ட் வந்து எதுக்கு இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹார்ட்வேர் நம்ம யூஸ் பண்ற காம்பனண்ட்டை போய் தெரிஞ்சுக்கிட்டு பிசிபி வந்து நம்ம போடும். அதுல வந்து இன்னும் நிறைய புது புது விஷயம் ப்ரொஃபஷனலா வந்து அது கிளாஸ் முடிகிற டைம் ஒரு நம்மளால வந்து ஒரு 2 லேயர் பிசிபில இருந்து 4 லேயர் பிசிபிக்குள்ள ஓரளவு ப்ரொஃபஷனலா வந்து ஒரு பிசிபி வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். அந்த லெவலுக்கு வந்து பண்ற மாதிரி ஐடியா. ஓகே ஓகே சார். இப்போ நானுமே இப்போ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? தேங்க்ஸ். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சாரி ஃபார் தி இன்டர். இப்போ இந்த பிசிபி இந்த இதுலயே வந்துட்டு பார்த்து நிறைய பேர் இனிஷியலா கேட்டது வந்துட்டு கணேஷ் நினைக்கிறேன் அவர் கேட்டிருந்தாரு கேள்வி. ஆர்கேட்ல பண்ண டிசைன் எப்படி இதுல கொண்டு வரதுன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்க. ஸோ பீப்புள் திங்க் லைக் இப்போ இசிடியை படிச்சுட்டா மற்ற சாஃப்ட்வேர்லாம் படிக்க முடியுமா கேள்வி வரலாம் இல்லைங்க. ஏன்னா பிசிபி டிசைன் பொறுத்த வரைக்கும் ஈகிள் இருக்கு, கீகேட் இருக்கு, ஆர்கேட் இருக்கு, அல்டிஎம் இருக்கு, அப்புறம் ப்ரோட்டீஸ் இருக்கு, ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்போ ஒன்றை மட்டும் கத்துட்டா மற்றெல்லாம் பண்ணியுமா கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா டூல் எல்லாமே சேம். அந்த பண்ற இப்போ இவர் பண்றாரு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எவ்ரி திங் சேம். பட் யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ் மாறும். இப்போ ஈஸி இப்போ நான் கீகேட்ல பண்ணியிருக்கேன் நிறைய கோடிங்ஸ். அதில் கீகேட்ல ஆர் ப்ரெஸ் பண்ணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் இவர் அதுல மேபி டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிருக்கலாம். அது மட்டும் தான் மாறி ஸ்பேஸ் கிளிக் பண்ணா வந்து இப்போ கீகேட்ல பார்த்தா 6. ஸோ ஷார்ட்கட்ஸும் அந்த டூல் போய் எடுக்கிறது மட்டும் தான் மாறுமே தவிர்த்து அந்த டெக்னாலஜி வந்து மாற போறது கிடையாது. அந்த இப்போ சார் சொன்ன மாதிரி ட்ராக்கு லென்த்து, ஓகே, ட்ராக் கிளியரன்ஸ், அந்த நாலேஜ் வந்துட்டு வில் கெயின். தட்ஸ் இட். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நானே கேல தான் வந்து இது ஈகிள்ல தான் நான் வந்து பிசிபி வந்து ஃபுல்லா வந்து கத்துக்கிட்டேன். ஓகே, நான் ஈகிள்ல இருந்து இதுக்கு வந்திருக்கேன்னா எது காரணம்னா இது வந்து ஈஸியா வந்து எல்லாருக்கும் அவைலபிள் சாஃப்ட்வேர், நல்ல பெஸ்டாவும் இருக்கு. ஓகே, பெரிய பெரிய பிசிபி இதுல பண்றாங்க, பெஸ்டா இருக்கனாலதான் இதுல வந்து சொல்லி தரேன். நீங்க இதுல கத்துக்கிட்டு நான் ஈகிள்ல கத்துக்கிட்டனாலதான் எனக்கு இசிடில வந்து பண்ண முடியும். இசிடிக்குன்னு சொல்லி தனியா கோர்ஸ் எதுவும் பண்ணல. ஈகிள்ல கத்துக்கிட்டேன், இசிடில பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ல கத்துக்கிட்டாலே வந்து நமக்கு எல்லா சாஃப்ட்வேர்லயும் ப்ரொஃபஷனலா வந்து கண்டிப்பா பண்ண முடியும். சாரி ஃபார் தி இன்டர்ஃபரன்ஸ். இன்னொரு ஒரு தகவல் எனக்கு தெரியல, அது அந்த மாதிரி இருக்கான்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ லைசன்ஸ்டு வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வெளியில போகாது. இப்போ ஓப்பன் சோர்ஸ் ஃபைல்ல ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல நம்ம பண்ற போது நம்மளது வந்து கிளவுட் ஸ்டோரேஜா தான் இருக்கும். ஸோ அது சேஃப் இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு என்ன? இதுல ஃபுல்லி ஆஃப்லைன் இதுவும் இருக்கு. உங்களுக்கு கிளவுட் வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த மாதிரி எங்கேயும் எப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்ம டேட்டாவை எங்க இருந்தா எடுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் இல்ல, இது ஒரு சொல்லுவாங்க, அது நமக்கு கிளியரா தெரியல, அதனால கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு கம்பெனியா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் ஓகே. ஒரு கம்பெனில நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிசிபி பண்றோம்னா லைசன்ஸ் சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட். கண்டிப்பா நம்ம அது லைசன்ஸ் சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட். கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு தான் வந்து மூவ் ஆகணும். ஓகே, கத்துக்கிட்டதுக்கு வந்து நமக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். கிராக் வெர்ஷன் எதுவும் போய் இன்ஸ்டால் பண்ணாம ஈஸியா ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பா நான் வந்து எனக்கு வந்து இதுல ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இசிடிலே. நான் இதுதான் ரெஃபர் பண்ணுவேன். இப்போ நான் இன்னொரு அபிப்பிராயம் என்னோடது என்னன்னா, இப்போ குழந்தைங்க படிக்கிறதுக்கு வர்ற குழந்தைகளுக்கு என்னன்னா, இப்போ ஒண்ணுமே எலக்ட்ரானிக்ஸ்ல ஒண்ணுமே தெரியாம வரும். ஒரு பிஇ ஜாயின் பண்ணுதுன்னா +2 முடிச்சுட்டு அப்படியே போகும். இல்லை ஒரு டிப்ளமோ முடியுதுன்னா போகுதுன்னா ஒரு 10th முடிச்சுட்டு அப்படியே போகும். அது பேசிக்கா எலக்ட்ரானிக்ஸ் என்னன்னே தெரியாது. சரி, நமக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு வீக் டேஸ்ல வந்து முடியாது, வீக்கெண்ட்ல வந்து ஒரு 2 days இருக்கு, அந்த 2 daysல ஒரு ஹாஃப் டே ஏதாவது ஒரு கோர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு பிசிபி ட்ரைனிங் போய்க்கலாம் அப்படின்னு போற போது அதுக்கு பேசிக்கே தெரியாம இருக்கிற போது எப்படி பிசிபி டிசைனிங்க்கு அது வந்து டிசைன் பண்ணி பழகிறதுக்கு எப்படி டிசைனிங்க்கு வந்து அது எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணி எப்படி அது புரிஞ்சுக்கும்? கண்டிப்பா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அதான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிசிபி டிசைனிங் நீங்க ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற போது கண்டிப்பா வந்து அதுக்கு காம்பனன்ட் லெவல்லாவது இந்த காம்பனன்ட் ரெசிஸ்டர், இது கெப்பாசிட்டர், இது ஐசி, இது இண்டக்டர் அப்படிங்கிறது கிளாசிபிகேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது அந்த சிம்பிள்ஸ், அந்த ஃபுட் பிரிண்ட், இது அந்த பேக்கேஜ் டீடைல்ஸ்
இது எல்லாம் வந்து ஒரு கிளாஸா கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசிபி டிசைனுக்கு போனா அது புரிஞ்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எஸ் சார், இது நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ் இது. ஆக்சுவலி சாரி ஃபார் தி இன்டரப்ட் சார். நானும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இவர் வந்துட்டு பிசிபி எடுக்கிறாரு. பட் வி பிளான் டு டேக் அனதர் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ், கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்னொரு பிளான் இருக்கு. ஓகே. அதுல வந்துட்டு நீங்க சொல்றது அட்வான்ஸாவே எடுக்கிற பிளான் இருக்கு. ஏசி எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் வச்சு we do a lot of investment on that. So கண்டிப்பா will definitely will take a class. ஏன்னா காலேஜ் பட் பிசிபி டிசைனிங்க்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஜெயஜோதியால ஷேர் பண்ண முடியும். பிசிபி டிசைனிங்க்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஏன்னா பிசிபி டிசைனிங் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அ காம்பனன்ட், வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் தான் மெயின். அது என்ன காம்பனன்ட்ஸ் பிஹேவியருங்கிறத வில் டேக் அ செப்பரேட் கிளாஸ். அது தனியாகவே கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் இப்படி இருக்குன்னே நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க கெப்பாசிட்டன்ஸ் உருண்டையா இருக்கும், 2 பின் வெளியே வரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் எஸ்எம்டி அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஏன் இதனால இது ஏன் இதை கேட்கறேன்னா, இப்ப எங்க பாப்பா கிளாஸ் அட்டன் பண்ணா, பாப்பா மாமா எனக்கு அது வந்து என்னன்னே புரியலைங்க மாமா, நான் என்ன அட்டன் பண்ணி எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் சும்மா வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஏன்னா பிளஸ் முடிச்சுட்டு காலேஜ் போற பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்னா என்னன்னே தெரியாதுங்கிற போது அவங்க வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிளாஸ் அட்டன் பண்ற போது சும்மா ஒண்ணுமே இல்லாம ஜம்ப் பண்ணி போய் பண்றதுக்கு எப்படி அவங்களால பிக்கப் பண்ணிக்க முடியும் அதையே? 100% கரெக்ட் சார். அதுதான் நான் கேட்கிறேன், அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நாங்க படிக்கிற காலத்துல நாங்க ஆரம்பத்துல இருந்து பேசிக்ல இருந்து எல்லாம் படிச்சு வர்றோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நமக்கு தேவையானதை நம்ம படிச்சுக்கிறோம், அது வேற வேற. ஆனா இன்னைக்கு பசங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஒரு எடுத்தோன்னா போகுது, அடுத்த ஸ்டேஜ் போகுது, அடுத்தது படிச்சு முடிச்சோன்னே எங்கேயோ ஒரு பக்கம் ப்ராஜெக்டுக்கோ எதுக்கும் வேலைக்கோ போகுறாங்க. போற போது அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் எல்லாமே அவங்க படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ற போது அதுக்கு பேசிக்கா என்ன வேணுமோ அதை படிச்சாங்கன்னா தானே அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். எஸ், கண்டிப்பா பேசிக் தெரிஞ்சுக்கணும். நானுமே ரெஃபர் பண்றது என்னன்னா, ஒரு எம்பெடட் இன்ஜினியர்னா கண்டிப்பா அவங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சே ஆகணும். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், கண்டிப்பா பிசிபி டிசைன் தெரிஞ்சவங்க வந்து அவங்க ஒரு 1 மேன் ஆர்மி மாதிரி. கிட்டத்தட்ட அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் இந்த 3 விஷயம். அவங்கதான் எம்பெடட் இன்ஜினியர் ரியலா. அதே போல எனக்கு அட்வைஸ் என்னன்னா, கண்டிப்பா வந்து ஆர்டினோ படிச்சுட்டு அதுல வந்து சுத்தவே கூடாது. ஆர்டினோ படிச்சுட்டேன் நான் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதை தாண்டி டேட்டா ஷீட்னா என்னன்னு பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு ஒரு 55 வயசுக்கு மேல ஆச்சு, 58 வயசு ஆச்சு. ஆர்டினோ படிச்சா பசங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகாது. அதுதான் சொல்றேன். அதோட நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்றேன். அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா நாங்கெல்லாம் வந்து ஃபால்ட் ஃபைண்ட் பண்றது, ஒரு ரெசிஸ்டார் ஃபெயிலியர் ஆயிருக்கா, கெப்பாசிட்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கா, வோல்டேஜ் டிராப் ஆகுதா, இல்ல கரண்ட் டிராப் ஆகுதா, சிக்னல் லாஸ் ஆகுதாங்கிறத ஃபைன் பண்ணி நாங்க வந்து ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணோம், டிசைன் பண்ணோம். இன்னைக்கு ஆர்டினோ யூஸ் பண்ற பசங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, எல்லாமே மாடியூலா கிடைச்சிருது. ஸோ அந்த மாடியூல்ல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாடியூல்ல என்ன இருக்கு, அந்த மாடியூல்ல இருக்கிற ஐசி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அது எப்படி அதை எப்படி நம்ம மேக்கிங் பண்றதுன்னா அது எப்படி பண்றது, அந்த மேக்கிங் நாலேஜ் எல்லாம் இல்லாம போயிருது. ஏன்னா எல்லாமே ரெடிமேடா அவைலபிளா இருக்கிற போது அதை ஏதோ வாங்கி அங்கங்க பிளக் பண்ணி சாஃப்ட்வேரை போட்டு அதை ரன் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ இன்டெப்தா வந்து ஒரு பேசிக்கா தெரியணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க மைண்ட் செட் இருக்குது. இது எதுக்கு இதை பார்த்துட்டு இருக்கோம், மாடியூல் பிரச்சனை மாடியூல் தூக்கி போட்டு ஜஸ்ட் ஒரு ரெகுலேட்டர் போயிருக்கும், ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் மட்டும் ஃபியூஸ் ஆயிருக்கும், அதை கூட செக் பண்ணி அவங்க மாத்துறதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஓகே, சொல்றது கரெக்ட் தான். கரெக்ட். ஓகே, ஆக்சுவலி சார் சொல்றது 100% கரெக்ட். தட் இஸ் வை வி டேக் அ டிசிஷன். பட் ப்ரீவியஸ்லாம் வந்துட்டு நான் தான் ஆக்சுவலாக முக்காசி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். இங்கே இருக்க எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ முக்காசி கிளாஸ் நான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் அப்படிங்கிற மைண்ட் எனக்கு வந்ததே வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹார்ட்வேர் நாலேஜ் இல்லைன்றது தான். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஐ டீச் லாட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணியிருக்கிறேன் நான். ஈவன் தோ கிளாஸ் அவங்க முடிச்ச பிறகு ஃபீல் லைக் எல்இடி எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைனில் நான் டீச் பண்ணுறதுனால கம்ப்ளீட் சிமுலேஷன் மாதிரி ஆயிடுச்சு, சிமுலேஷன் டீச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ நான் இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஹார்ட்வேர் எப்படி டீச் பண்றதுன்னு தான் நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் இண்டிவிஜுவலா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்ட்வேர்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பீப்புள்ஸ் ஆர் டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஹார்ட்வேர். அவங்களே கடையில போய் காம்பனன்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றது, இல்லை என்கிட்ட கேட்டு அவங்க அதை வாங்கிக்கிறது. ஸோ இதுவும் நிறைய வந்துட்டு பீப்புள்ஸ் ஆர் டூயிங். ஸோ இயர் ஆஃப்டர் வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஹார்ட்வேர் instead of simulation,
நான் ஜெயஜித் சொல்லியிருந்தேன், ஏதாவது ஹார்ட்வேர் ஏதாவது காட்டுங்க இமேஜஸ் மாதிரி. நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட. நான் அதனால அவர் பண்ற ப்ராஜெக்ட்லாம் கூட காட்டியிருந்தார் உங்ககிட்ட. ஜஸ்ட் ஸோ இப்போ ஃபிசிக்கலா நம்ம பார்த்தாதான் வில் அண்டர்ஸ்டாண்ட் லாட். அப்பதான் நல்லா இருக்கும். எஸ், இவர் காட்டுவார் இப்போ. இப்போ நான் லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ப்ராஜெக்ட் பார்த்துடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே தான். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு பிசிபி டிசைனிங். ஓகே, இன்னா இருக்கு. இதுதான் ஜேஎல்சிபி பிசிபியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் போட்டு வாங்கின பிசிபி இதுதான். இது வந்து வாங்கி எவ்வளோ ஒரு 2 இயர்ஸ் மேலே இருக்கும். இது 2 இயர்ஸ் மேகோன்னு காட்டுது. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நான் படித்த எனக்கு இப்போ ஏஜ் 21. நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர். நான் படித்த காமராஜர் பாலிடெக்னிக் நான் படித்த பாலிடெக்னிக்ல வந்து அங்கே இருக்க அவ்வளோ ஸ்ட்ரீட் லைட்டை வந்து இந்த ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் பிசிபி நான் வந்து இதே இசிடியில தான் 2 வருஷம் முன்னாடி வந்து டிசைன் பண்ணேன். அவங்கள்ட்ட தான் வாங்கவும் செஞ்சேன். 2 லேயர் பிசிபி இது. அதில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான காம்பனன்ட் பிசிபி மட்டும் பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த லெவலில் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸ் மேலே வந்து என் காலேஜில் வந்து ஒரு இது எங்கள் காமராஜர் பாலிடெக்னிக் காலேஜ். அந்த வீடியோ இது அங்கே இருக்க அவ்வளோ டியூப் லைட்டும் ஒரு 20-30 டியூப் லைட் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலியமா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு 0 பிசிபியில் பண்ணாமல் ஒரு பிசிபியில் போய் ப்ரொஃபஷனலாக பண்ணனால அதில் கோட் எல்லாமே நானே கோட் பண்ணி நானே வந்து பிசிபி டிசைன் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், பிசிபி டிசைன் 3மே என் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு நானே இது பண்ணனால எனக்கு இது எப்போ என்ன இதுல இருந்து டவுட் கேட்டாலும் எனக்கு தெரியும். அதே போல இந்த பிசிபி போனனால இது ரிலேபிளா இருக்கு. இவ்வளவு நாளா 0 பிசிபில போனா இந்த அவுட்புட் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஓகே, அதனாலதான் நம்ம வந்து பிசிபி டிசைன் பண்ணணும்னு சொல்றது. இப்போ நான் இப்படி பேக்ரவுண்ட்ல ப்ராஜெக்ட் பண்றது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போட்ட டைம் நான் பண்ண ப்ராஜெக்டை வந்து அவங்கள்ட்ட சொல்லி அதுல இருந்து கொஸ்டின் கேட்க வைப்பேன். எனக்கு இதுல நிறைய அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அடுத்து வந்து இது ஒரு ப்ராஜெக்ட். இதுல வந்து STM8ன்னு ஒரு கண்ட்ரோலர், ரொம்ப குட்டியோண்டு கண்ட்ரோலர். STM8 கண்ட்ரோலரும் ESP01 ஒரு சின்ன 80 அந்த மாதிரி ஒரு ஐசி உண்டு. அதுவும் இது இன்டர்ஃபேஸ் பண்ணி ரிலே போர்டு எல்லாம். இது ஒரு ப்ராஜெக்ட். இதுல ஆரம்பிச்சேன். இப்போ லாஸ்டா வந்து எனக்கு நிக்கிறது வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 4 லேயர் பிசிபி. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிசிபி பண்ணியிருக்கேன். நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவல்ல வந்து சக்சஸா இருக்கிற லெவல்ல வந்து இந்த இவ்வளோ 4 இதுவும் வந்து மெயினான ஒரு இது. ஓகே, இது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லயே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதோட வீடியோஸ் கூட இருக்கு. கவர்மெண்ட் சைட்லயே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓகேண்ணா. Yes, Jyoti is now a one-man army. He can do project from scratch to end. கரெக்டுங்களா? ஸோ இஃப் யூ கிவ் எனி ப்ராஜெக்ட் யூ கேன் டூ ஃப்ரம் பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் அவரால் செய்ய முடியுன்ற மாதிரி நாலேஜ் டெவலப் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் டோன்ட் ஸ்டாப் ஃப்ரம் ஒன்லி த ஆர்டினோ கோடிங் தெரிஞ்சா போதுன்றது மாதிரி கிடையாது. ஹார்ட்வேர் நாலேஜ் இப்போ ரொம்ப மேண்டேட்டரியா இருக்கு, ஏஐ இதெல்லாம் இருக்கிறதுனால. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், யூடியூப் வீடியோவில் கூட. சாரி ஃபார் ஓப்பனா சொல்லலன்னா அவங்க ஹரிஸ் ப்ரோ சொல்ற மாதிரி தான். எப்படின்னா சில ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து ChatGPTக்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ChatGPTக்கு அவ்வளோ நாங்க ஃபீட் பண்ணியிருக்கோம். சீரியஸா ChatGPT வந்து யூஸ் பண்ணி ஆர்டினோல வந்து கோட் பண்ணிடலாம். ஆனா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்ல வந்து ChatGPT வந்து சில விஷயத்துல நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா? ஆக்சுவலி 100% கரெக்ட். ஸோ இப்போ ஏன்னா பிகாஸ் ChatGPT is suitable for coding and advice. That's it. பட் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வரப்போ தப்பாக சொல்லும். ஈவன் கரெக்டாக சொன்னால் கூட தப்பாக சொன்னால் நமக்கு தெரியாது. நமக்கு வித்தவுட் நாலேஜ் நமக்கு தெரியாது நமக்கு. ஸோ தட் இஸ் வை இது ஹார்ட்வேர் நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதில் லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கேன். 3500 ஃபார் 4 to 5 days. இது நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் இன்ட்ராக்டிவாக கிளாஸ் இல்லைங்களா, இது மாதிரி தான் ஃபுல் த்ரூ அவுட் கிளாஸஸ் நம்ம இருக்கும். ஒன்லி சாட்டர்டே சண்டேஸ் 9:30 to 10:30 1 hour or 1.5 hour அவ்வளோதான் இருக்கும் கிளாஸ் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்க போது சாட்டர்டே சண்டே. ஸோ ஈவன் தான் உங்களுக்கு கிளாஸு, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்கிற கூட சாட்டர்டே சண்டேஸ் தான் நைட்டு 9:30 10:30.
ஸோ ஐ ரிக்வஸ்ட் எவ்ரிவன் டு ஜாயின் த கிளாஸ். ஸோ ரெக்கார்டிங் வீடியோ அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு, யூடியூப்ல வந்துடும். பட் இந்த கிளாஸ்மே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். டெலகிராமில் உங்களை போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் லைஃப் டைம் நீங்கள் அதை எப்போனா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பட் ஐ ரிக்வஸ்ட் எவ்ரிவன் டு ஜாயின் த கிளாஸ். லைவாக ஜாயின் பண்ணுங்க, லைவாக கேளுங்க டவுட் ஜெயஜோதி கிட்ட. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். ஜெயஜோதி ரிக்வஸ்ட் டு ஷேர் யுவர் லிங்க்டின் இந்த சேட். லிங்க்டின் அந்த லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாருமே அதை பார்த்து லைக் போடுவாங்க, உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு உங்களுடைய இன்புட்ஸ் அது கொடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவர் பண்ணதுக்கு. அண்ட் மோர் திங்ஸ் நான் ரொம்ப சொல்லிக்க விரும்புகிறேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஜெயஜோதி. ஏன்னா அவரே என்னோட ஸ்டூடெண்ட்டு தான். அவர் என்கிட்ட தான் ஆக்சுவலாக எஸ்டிஎம் வந்துட்டு என்கிட்ட படித்தார். பட் இப்போ அவர் வந்துட்டு பிசிபி கிளாஸ் வந்துட்டு எல்லாருக்கும் எடுக்கிறாருங்கிறப்போ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அவர் நிறைய பேர் இப்போ டெவலப் பண்ண போகிறேன். நான் இப்போ ஜெயஜோதி டெவலப் பண்ண மாதிரி அவர் இப்போ நிறைய பேர் டெவலப் பண்ண போகிறாருங்கிறது தான் இங்கே விஷயமே. டீச்சிங்கோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். நம்ம ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுத்து அவங்க 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியே 40, 500, 1000 மாறும். அப்படியே அது எப்படின்னே தெரியாது நமக்கு. ஏதோ ஒரு இன்டைரக்ட்ல போயிட்டு அப்படியே அப்படியே டப் டப்னு அப்படியே ட்ரீ மாதிரி போகும், அப்படியே பிரான்ச் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நான் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஜெயஜோதி டு கண்டக்ட் திஸ் கிளாஸ், லீட் திஸ் கிளாஸ். சான்ஸ் வந்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன் டு ஜாயின் திஸ். இஃப் எனி ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, எப்படி இருந்தது கிளாஸ். ஸோ ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. எனிவன்? யாரோ ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இடையில. ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க. ஓகே. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான கியூஆர் கோடையும் நான் கொடுத்துருப்பேன், அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் உடனே பே பண்ணிட்டா கூட எனக்கு அந்த ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, ஜீம்ஸ் அனுப்பிடுங்க. ஸோ இமிடியேட்டே வி கிரியேட் அ குரூப். ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் த கிளாஸ் பை 6th நெக்ஸ்ட் மந்த் 6th மேல ஜூனில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். சாட்டர்டே வருது, ஐ திங்க் சாட்டர்டே. ஸோ இப்போ நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் அந்த ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, லிங்க் ஷேர் பண்ணுவேன். அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு குரூப்லேயே இந்த எல்லாமே வரும், லிங்க் வரும். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி கூட ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இப்போ ப்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் முடிஞ்சிருச்சு. எஸ். Anything else, guys? Any feedback about Jayajyothi class? Please. என்ன சார்? Okay, I hope everyone liked this session. Jayajyothi, anything you have to tell? ஓகே, எல்லாரும் ஹார்ட்வேர் வந்து கத்துக்கிடுங்கன்னு சொல்றதான் எனக்கு மெயின் இது. புரிஞ்சு படிங்க. யாருமே வந்து ஆர்டினோல ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆர்டினோக்கு அடுத்து எப்படி ஒரு கண்ட்ரோலர் வந்து பேர் மெட்டல் டேட்டா ஷீட் படிக்க கத்துடுங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிக்க கத்துடுங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு காமனோட இப்போ ஆர்டினோல இருக்க கண்ட்ரோலர் அட்மகா 32/8P. இந்த எத்தனை பேர் ஆர்டினோல ஒர்க் பண்ணிட்டு அந்த கண்ட்ரோலர் நேம் ஞாபகம் வச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கண்ட்ரோலர் நேம் வந்து அந்த கண்ட்ரோலரை வந்து எடுத்து பேர் மெட்டல்ல அதோட டேட்டா ஷீட் படிச்சு கோட் பண்ண கத்துக்கிடுங்க. எப்படி வந்து கஸ்டமைஸ் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம்னு. எம்ப்ராய்டரி பியூட்டியே வந்து கஸ்டமைஸ். நமக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால பண்ண முடியும் ஹார்ட்வேர்ல. அது பண்ணணும்னா எம்ப்ராய்டரியில் வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பிசிபி டிசைனிங் தெரிஞ்சிருந்தா நம்மளால வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். சீரியஸா வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்ம ப்ராடக்டை உங்க வீட்டுல வைக்கலாம், உங்க ஊர்ல வைக்கலாம், உங்க சர்ச்சு, கோவில், உங்க ஊர்ல உள்ள ப்ராப்ளத்தை கூட உங்களால சால்வ் பண்ண முடியும் நிறைய விஷயம். அதனால எல்லாருமே வந்து ஸ்கிராச்ல இருந்து கத்துக்கிடுங்க. எஸ். ஸோ ரிகார்டிங் த பேர் மெட்டல் அது நானும் கிளாஸ் எடுக்கிறேன் தனியா. ஓகே. ஸோ அதை பற்றின வீடியோஸும் கூடிய சீக்கிரத்தில் வரும். வீடியோஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் கூட கூடிய சீக்கிரத்தில் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணலாம், நீங்கள் நல்லா. ஓகேங்களா? ஸோ வி ஃபோக்கஸ்ட் டு டீச் லைக் ஸ்க்ராட்ச். அவர் சொன்ன மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுப்போம். லைக் சும்மா வந்துட்டு டேட்டா சாட்ஜிபிடி கோடிங் பார்த்து கூகுள் பார்த்துட்டுலாம் கிடையாது. நான் கூகுள் பார்க்கவே மாட்டேன் கோடிங்னாலாம். எல்லாமே டேட்டா ஷீட் தான். படித்து பார்த்து கோடிங் பண்ணுவோம். நான் கூட வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப் ரீசெண்டாக. அவ்வளோ டேட்டாஸ் வச்சிருக்கேன் நான். இவ்வளோ பண்டலாக டேட்டாஸ் எங்கள் வீட்டில். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு யூஸ் டேட்டா ஷீட் டு டூ அ பேர் மெட்டல் லோ லெவல் கோடிங்ஸ்.
ரைட். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ ப்ளீஸ் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சீக்கிரமாகவே மறக்காம. ஸோ தட் வில் ஃபாலோ டு டூ அ ஃபர்தர் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ தேங்க்யூ. பை பாய். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யா.